அனைவருக்கும் வணக்கம். உங்கள் கிருஷப் அகாடமியிலிருந்து வினிதா. இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்திய அரசியலமைப்பில் அடிப்படை உரிமைகள் டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம குடியுரிமை வரைக்கும் கவர் பண்ணியிருந்தோம். எல்லாருமே கவர் பண்ணியிருக்கோம், கம்ப்ளீட் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நோட்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். கம்ப்ளீட் பண்ணாதவங்க அது வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடிப்படை உரிமைகள் டாபிக் பாருங்கள். ஏன்னா நடுவில் நம்ம ஒரு டாபிக் எடுத்து பார்க்கும் பொழுது சிலது புரியாமல் போகலாம். இல்லை அப்படின்னா அந்த இன்ட்ரெஸ்ட் வராமல் போயிடும். நீங்கள் எந்த சப்ஜெக்ட் எடுத்தாலுமே அதை ஃபஸ்ட்டில் இருந்து பார்த்துட்டு வந்தீங்கன்னா ஒரு ஆர்வம் இருக்கும், கடைசி வரைக்கும் அந்த ஆர்வம் இருக்கும். நடுவில் ஏதோ ஒரு டாபிக் எடுத்து படிக்கும் பொழுது தான் நமக்கு அந்த ஆர்வம் குறைஞ்சு போகும். அதுக்காக சொல்கிறேன். ஃப்ரெஷராக இருக்கிறவங்களுக்கு அதை நான் கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. இப்போ ஆல்ரெடி படிச்சிருக்கிறவங்கன்னா பிரச்சனை கிடையாதுங்க. ஃப்ரெஷராக இருக்கிறவங்க இதெல்லாம் நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கணும். ஒரு சப்ஜெக்ட் படிக்கிறோமா ஃபஸ்ட்லேருந்து அப்படியே ஆர்டரை படிச்சுட்டு வரணும். ஓகேங்களா, நம்ம டாபிக் போயிடலாம். அடிப்படை உரிமைகள் இது பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப நீங்கள் எந்த எக்ஸாம் கொஷின் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் சரி, அடிப்படை உரிமைகள்லேருந்து கொஷின் கேட்டுருவாங்க. ஏங்க அப்படி கேட்குறாங்க அப்படின்னா, இது அடிப்படை உரிமைகள் யாருக்கானதுங்க? நமக்கானது, மக்களுக்கானது. அரசுக்கு எதிரானது அப்படின்னு சொல்ல அரசுக்கு எதிரானது அப்படின்னு என்னன்னா, அரசுக்கிட்ட இருந்து நம்மளை காப்பாற்றுது. அரசுடைய அந்த தன்னிச்சையான அதிகாரத்துக்கிட்ட இருந்து மக்களை காப்பாற்றுது. அதனால தான் நமக்கான உரிமைகள் நம்ம கேட்கலாம். ஒரு சில விஷயங்கள் நம்மளை பேச வேணான்னு சொல்கிறாங்க, நம்ம ஏதோ ஒரு கருத்து சொல்கிறோம், அந்த கருத்து சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு அரசுக்கு உரிமை கிடையாது. அந்த மாதிரி நிறைய உரிமைகள் இங்கே இருக்குது. அப்போ மக்களுக்கான உரிமைகள் இது. அப்போ நம்ம தெரிஞ்சுக்கணுமா? எக்ஸாமுக்காக மட்டும் கிடையாது. நம்ம இங்கே இங்கே இந்தியன் சிட்டிசனாக இருக்கோம் இங்கே. அப்போ நமக்கான உரிமைகள் என்ன? இந்திய குடிமகனாக இருக்கக்கூடிய நமக்கு என்னென்ன உரிமைகள்லாம் இருக்குது? நமக்கு நம்மளுடைய உரிமைகள் பறிக்கப்பட்டால் நம்ம எப்படிலாம் என்னெல்லாம் பண்ணலாம், அந்த உரிமைகளுக்காக நம்ம என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது தான் இந்த அடிப்படை உரிமைகள். ஓகேங்களா, பாருங்கள். இது நம்ம ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th இருக்குங்க. 10th சிவிக்ஸில் லெசன் 1 இந்திய அரசியலமைப்பில் 1.6 உங்களுக்கு இருக்கும். ஒரு பேஜில் சூப்பராக கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. 14 அடிப்படை உரிமைகள் 12 to 35 சரிங்களா, அதாவது பிரிவுகள், சட்டப்பிரிவுகள். உங்களுக்கு 14 to 32 வரைக்கும் அங்கே ஒரு பேஜில் பிக்சர் போட்டு நீட்டாகவே கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அது ஒரு டைம் பார்த்துக்கோங்க. அதுதான் பேஸ். ஓகேங்களா, அதை தான் நம்ம இங்கே அதையும் இங்கே நம்ம சொல்லிடுவோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு பாருங்கள், அறிமுகம் பார்க்கலாம். பாருங்க, ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் அடிப்படை உரிமைகள் ஓர் அரசின் தன்னிச்சையான அதிகாரத்திலிருந்து குடிமக்களை பாதுகாக்கின்றது. அதனால தான் அரசுக்கு எதிரானது அப்படின்னு நம்ம சொல்லலாம். மக்களுக்கானது. ஒரு அரசு ஒரு தன்னிச்சையை நம்ம மேலே ஒரு அதிகாரம் செலுத்துதுன்னா அந்த அதிகாரத்திலிருந்து நம்மளைய குடிமக்களை பாதுகாப்பது தான், அந்த பாதுகாப்பதற்காக தான் அடிப்படை உரிமைகள் நமக்கு அரசியலமைப்பு நமக்கு கொடுத்துருக்கு. ஓகேங்களா, இது ரொம்ப முக்கியமான ஒரு டெஃபினேஷன். சரி, இப்போ அடிப்படை உரிமைகள் நம்முடைய இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் எந்த பகுதியில் இருக்குது? நமக்கு 25 பகுதிகள் இருக்குது, 448 ஆர்டிக்கல் இருக்குது. அப்போ அடிப்படை உரிமைகள் எந்த பகுதியில் இருக்குது, அது எந்தெந்த ஆர்டிக்கல்லாம் அடிப்படை உரிமைகள் பற்றி பேசுது அப்படின்னு நமக்கு தெரியணும். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பகுதி 3 உங்களுக்கு எதை பற்றி சொல்லுதுன்னா அடிப்படை உரிமைகளை பற்றி சொல்லுது. பகுதி 2 எதை பற்றி சொல்லிச்சுன்னு நம்ம பார்த்தோம், குடியுரிமை பற்றி சொல்லிச்சுன்னு பார்த்தோம். ஓகேங்களா, 5 to 11 சட்டப்பிரிவு 5 to 11 பகுதி 2 குடியுரிமை பற்றி சொல்லிச்சா. பகுதி 3 அடிப்படை உரிமைகளை பற்றி சொல்லுது. சட்டப்பிரிவுகள் எதிலிருந்து எது வரைக்கும்? சட்டப்பிரிவுகள் 12 to 35 அதில் அடிப்படை உரிமைகளை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கு. ரொம்ப முக்கியமானது. சரி, அப்போ இந்த அடிப்படை உரிமைகள் அப்படிங்கிற கான்செப்ட் நம்ம எந்த நாட்டில் இருந்து எடுத்தோம்? நம்ம பார்த்தோம் அரசியலமைப்பின் மூல ஆதாரங்கள்னு சொல்லி பார்த்தோமா. எந்த நாட்டிலிருந்து எடுத்துட்டோம் அந்த கான்செப்டை? அமெரிக்க ஐக்கிய நாடுகள், யூஎஸ்ஏலேருந்து அந்த கான்செப்ட் எடுத்துக்கிட்டோம். பிரியாம்புலும் என்னதான், முகவுரையும் எந்த நாட்டில் இருந்து எடுத்தோம்? அமெரிக்க ஐக்கிய நாடுகள்லேருந்து தான் எடுத்தோம். ஏன்னா அமெரிக்க ஐக்கிய நாடுகள் தான் ஃபஸ்ட்டு பிரியாம்பிள்ங்கிற ஒரு கான்செப்டையே கொண்டு வந்தாங்க. அதனால் அங்கேருந்து எடுத்துட்டோம். அதே மாதிரி அடிப்படை உரிமைகள்ங்கிற கான்செப்டை தான் அங்கேருந்து எடுத்தோம். அவங்க கொடுத்த அடிப்படை உரிமைகள் எல்லாத்தையுமே நம்ம எடுத்துக்கிட்டோமான்னு கேட்டால் அப்படி கிடையாது. ஓகேங்களா, சரி, இப்போ நமக்கு எத்தனை அடிப்படை உரிமைகள் இருக்குது அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணுமா? 6 அடிப்படை உரிமைகள் இருக்குது. நம்மக்கிட்ட எவ்வளோ அடிப்படை உரிமைகள் இருக்குது? 6 அடிப்படை உரிமைகள் இருக்குது. முன்னாடி 1978 வரைக்கும் நமக்கு 7 அடிப்படை உரிமைகள் இருந்துச்சு. இப்போ எவ்வளோ இருக்குன்னா 6 அடிப்படை உரிமைகள் இருக்குது. அப்போ 6 அடிப்படை உரிமைகள் என்னென்ன அப்படிங்கிறது தெரியணும். ரைட் டு ஈக்குவாலிட்டி, சமத்துவ உரிமை. ரைட் டு ஃப்ரீடம், சுதந்திர உரிமை.
ஓகேங்களா. அடுத்தது ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் அப்படின்னு என்னதுங்க, சுரண்டலுக்கு எதிரான உரிமை. இதெல்லாம் ஒன்றா டீட்டெயிலாக பார்ப்போம். அடுத்தது ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜன், சமய சார்பு உரிமை. ரைட் டு கல்ச்சர் அண்ட் எஜுகேஷன், கல்ச்சரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கல்வி மற்றும் கலாச்சார உரிமை. அடுத்தது ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமடிஸ், அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை. இது எல்லாத்தையும் நம்ம பார்ப்போம். ரைட் டு ஈக்குவாலிட்டி, ரைட் டு ஃப்ரீடம், ரைட் அகேன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன், ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியன், ரைட் டு கல்ச்சர் அண்ட் எஜுகேஷன், ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமடிஸ். இதுதான் இந்த 6 அடிப்படை உரிமைகள். சமத்துவ உரிமை, சுதந்திர உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, சமய சார்பு உரிமை, கல்வி மற்றும் கலாச்சார உரிமை, அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை. ஓகேங்களா. சரி, இப்போ இது 6 உரிமை. அப்போ முன்னாடி 7 உரிமை இருந்துச்சுன்னு சொன்னாங்கல்ல, அப்போ அந்த 7 உரிமையில் ஏதோ ஒரு உரிமையை நீக்கியிருக்காங்களா? அப்போ அது எந்த உரிமை அப்படின்னு நமக்கு தெரியணும். என்ன உரிமை அப்படின்னா, பிரிவு 31 நீக்கியிருப்பாங்க. ஓகேங்களா. நமக்கு 12 to 35 அடிப்படை உரிமைகள் பற்றி சொல்லுதா, அதில் பிரிவு 31 எதை பற்றி குறிப்பிட்டிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொத்துரிமை பற்றி குறிப்பிட்டிருக்கும். அந்த உரிமை தான் அடிப்படை உரிமையிலிருந்து எடுத்துட்டாங்க. அந்த அடிப்படை உரிமையிலிருந்து சொத்துரிமையை எப்போ எடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1978ஆம் ஆண்டு 44வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி அடிப்படை உரிமைகள் பட்டியலிருந்து இந்த சொத்துரிமை எடுக்கப்பட்டது. இப்போ நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் ஏதோ ஒன்று மாற்றணும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம், அரசியலமைப்பு சட்ட திருத்தம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம படிச்சிருக்கோமா? ஓகேங்களா. அதான் நான் இப்போ அரசியலமைப்பில் ஏதோ ஒன்று மாற்றலாமான்னு கேட்டால் மாற்றலாம் கண்டிப்பாக. அப்போ என்ன பண்ணணும், சட்ட திருத்தம் பண்ணணும், அரசியலமைப்பு சட்ட திருத்தம் பண்ணணும். எப்படிலாம் அந்த சட்ட திருத்தம் பண்ணணும் அப்படிங்கிற ப்ரொசீஜர் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா. இனி வரக்கூடிய டாப்பிக்கில் நம்ம பார்ப்போம். அப்போ அரசியலமைப்பு சட்ட திருத்தம் எத்தனையாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி பண்ணாங்கன்னா, 44வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம். எந்த வருடம்? 1978 என்ன பண்ணாங்கன்னா, சொத்துரிமை இருக்குது பார்த்தீங்களா, அது அடிப்படை உரிமைகளில் பிரிவு 31 இருந்துச்சா, அந்த அடிப்படை உரிமைகள் பட்டியலிருந்து சொத்துரிமை நீக்கப்பட்டது. அந்த அடிப்படை உரிமைகள் பட்டியலிருந்து தான் நீக்கப்பட்டதே ஒழிஞ்சு இந்திய அரசியலமைப்பிலிருந்து நீக்கப்பட்டதுன்னு நினச்சக்கூடாது. ஓகேங்களா. சரி, அப்போ அதை கொண்டு அடிப்படை உரிமைகளிலிருந்து எடுத்துட்டு எங்கே வச்சிருக்காங்க அப்படின்னு பாருங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டம் பகுதி 12 பிரிவு 307 ஒரு சட்ட உரிமையாக அதை வச்சிருக்காங்க. அப்போ சொத்துரிமை அப்படிங்கிறது 1978 வரைக்கும் அடிப்படை உரிமைகள் அப்படிங்கிற டாப்பிக்கில் இருந்துச்சு. அது என்ன பண்ணாங்க, 1978 44வது அரசமைப்பு சட்ட திருத்தத்தின்படி அது என்ன பண்ணாங்க, சொத்துரிமையை அடிப்படை உரிமைகள் பட்டியலிருந்து எடுத்துட்டு எங்கே கொண்டு போய் வச்சுருக்காங்க, சட்ட உரிமையாக வச்சுருக்காங்க. பகுதி 12 வச்சுருக்காங்க, பிரிவு 307 வச்சுருக்கிறாங்க. புரிஞ்சுதுங்களா. இந்திய அரசியலமைப்பிலிருந்தே சொத்துரிமையை நீக்கலை, அடிப்படை உரிமைகள்ங்கிற டாப்பிக்கில் இருந்து மட்டும்தான் எடுத்துட்டாங்க. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. புரிஞ்சிச்சா. அப்போ 6 அடிப்படை உரிமைகள் தான் இருந்தது. அது சரி, 7 அடிப்படை உரிமைகள் தான் இருந்தது. 1978 என்ன பண்ணிட்டாங்க, ஒரு அடிப்படை உரிமையை நீக்கிட்டு அதைய சட்ட உரிமையில் கொண்டு போய் வச்சுட்டாங்க. ஓகேங்களா. இப்போ அது என்ன உரிமையாக இருக்குது, சொத்துரிமை அப்படிங்கிறது அடிப்படை உரிமையா சட்ட உரிமையான்னு கேட்பாங்க. அது சட்ட உரிமை. ஓகேங்களா. சரி, அப்போ நம்ம பகுதி 3 நம்ம என்ன சொல்லுவோம்னா, இந்தியாவின் மகாசாசனம். பகுதி 3 அப்படிங்கிறது என்னதுங்க, அடிப்படை உரிமைகள் தானே. அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இந்தியாவின் மகாசாசனம் அப்படின்னு சொல்லுவோம். மேக்னா கார்ட்டா ஆஃப் இந்தியா. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க, எப்போவுமே கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா. பாருங்க. சரி, இந்த இந்தியாவின் மகாசாசனம் சொல்கிறோம்ல, அப்போ மகாசாசனம்னு ஏதோ எங்கேயோ ஒன்று இருக்குது. அது என்னன்னு பாருங்க. பெருமுதலாளிகளிடமிருந்து வந்த எதிர்ப்பு காரணமாக கிபி 1215 இங்கிலாந்து மன்னர் 1ஆம் ஜான் என்பவரால் வெளியிடப்பட்ட உரிமைகள் பட்டயம் தான் என்னதுங்க, மகாசாசனம். பார்த்தீங்கன்னா, இதுவே குடிமக்களின் அடிப்படை உரிமைகளுடன் தொடர்புடைய முதல் எழுதப்பட்ட ஆவணம். ஒன்றுமே இல்லைங்க, கிபி 1215 இங்கிலாந்து மன்னர் 1ஆம் ஜான் என்ன பண்ணுறாருனா, ஒரு உரிமைகள் பட்டயத்தை வெளியிட்டிருக்கிறாரு. அந்த உரிமைகள் பட்டயத்தை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, மகாசாசனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த உரிமைகள் பட்டயம் அதில் என்ன இருக்குது அப்படின்னா,
குடிமக்களுடைய அடிப்படை உரிமைகள் இருக்குது. அப்படி குடிமக்களின் அடிப்படை உரிமைகள் தொடர்புடைய முதல் எழுதப்பட்ட ஆவணம் எது அப்படின்னா 1ஆம் ஜான் வெளியிட்ட அந்த மகாசாசனம் தான். அப்போ அதனால தான் இது என்ன சொல்ற, இதுவும் இந்த அடிப்படை உரிமைகள் நமக்கானது இல்லைங்களா, மக்களுக்கானது, இது உரிமைகள் தொடர்பானது தான். அதனால தான் இந்தியாவின் மகாசாசனம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மகாசாசனம் அப்படிங்கிறது வேற, இங்கிலாந்தில் கொண்டு வந்தது 1ஆம் ஜான் கொண்டு வந்தாங்க. அதே மாதிரியே இது இருக்கிறதுனால, அடிப்படை உரிமைகள் தொடர்புடையதாக இருக்கிறதுனால நம்ம என்ன சொல்கிறோம், நம்முடைய அடிப்படை உரிமையை இந்தியாவின் மகாசாசனம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? சரி, இப்போ அரசியலமைப்பு கொண்டு வரும் பொழுது தான் அடிப்படை உரிமைகளை பற்றி பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தினாங்களான்னு கேட்டால் கிடையாது. உங்களுக்கு நேரு அறிக்கை வரும் பொழுதே அடிப்படை உரிமைகள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நேருவில் சொல்லியிருப்பாங்க. நீங்கள் ஐஎன்எம்ல வரும்பொழுது பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1928 உங்களுக்கு நேரு அறிக்கை வெளியிட்டிருப்பாங்க. ஐஎன்எம்ல படிப்பீங்க. ஓகேங்களா? இது லைட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக அடிப்படை உரிமைகள் வேணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதன் அடிப்படையில் தான் 1931 கராச்சியில் உங்களுக்கு காங்கிரஸ் மாநாடு, வருடம் உங்களுக்கு இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு நடக்கும் இல்லைங்களா? அப்போ 1931 கராச்சியில் இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு நடைபெற்றது. அப்போ ஒரு மாநாடுக்கும் ஒரு தலைவரை தேர்வு பண்ணுவாங்களா? அப்போ அந்த கராச்சி இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டினுடைய தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சர்தார் வல்லபாய் படேல். 1931ஆம் ஆண்டு கராச்சியில் சர்தார் வல்லபாய் படேல் தலைமையில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் என்ன பண்ணுறாங்க, அடிப்படை உரிமைகள் தொடர்பான தீர்மானங்கள் இயற்றப்பட்டது. இது ரொம்ப முக்கியமானது. 1928 நேரு அறிக்கை கொடுத்துருப்பாங்க. அதன் அடிப்படையில் 1931 அடிப்படை உரிமைகள் தொடர்பான தீர்மானங்கள் இயற்றப்பட்டிருக்கும். ஓகேங்களா? இது ரொம்ப முக்கியமானது. அப்போ அதுக்கு பின்னாடி ஒன்றொன்னா என்ன பண்ணுறாங்க, கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் நம்ம அரசியலமைப்பில் அடிப்படை உரிமைகளை வைக்கிறாங்க. அவ்வளோதான். ஓகேங்களா? இதுதாங்க இன்ட்ரோடக்ஷன். இப்போ பாருங்கள், அடிப்படை உரிமைகள் அப்படிங்கிறது ஒரு அரசின் தன்னிச்சையான அதிகாரத்திலிருந்து குடிமக்களை பாதுகாக்குது. பகுதி 3 சட்டப்பிரிவுகள் 12 to 35 அடிப்படை உரிமைகளை பற்றி சொல்லுது. அமெரிக்க ஐக்கிய நாடுகள்ல இருந்து நம்ம இதை எடுத்திருக்கோம். முன்னாடி 7 அடிப்படை உரிமைகள் இருந்துச்சு, இப்போ 6 இருக்குது. அப்போ நீக்கப்பட்ட உரிமை எதுன்னு கேட்டிங்கன்னா சொத்துரிமை, பிரிவு 31. அதை இப்போ சொத்துரிமை அப்படிங்கிறது அடிப்படை உரிமையிலிருந்து எடுத்துட்டு எங்கே கொண்டு போய் வச்சுருக்காங்க, பகுதி 12 பிரிவு 307 ஒரு சட்ட உரிமையாக வச்சுருக்காங்க. பகுதி 3 அடிப்படை உரிமைகளை நாம் என்ன சொல்கிறோம், இந்தியாவின் மகாசாசனம் அப்படின்னு சொல்கிறோம். சரி, இதற்கு முன்னாடி அடிப்படை உரிமைகள் தொடர்பான அந்த தீர்மானங்கள் அந்த மாதிரி ஏதாவது இயற்றப்பட்டிருக்கான்னு கேட்டால் 1931 கராச்சி காங்கிரஸ் செஷனில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அடிப்படை உரிமைகள் தொடர்பான தீர்மானங்களை இயற்றியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம உள்ளே போகிறோம். உங்களுக்கு அடிப்படை உரிமைகள் எதிலிருந்து எது வரைக்கும் நம்ம பார்த்தோம், 12 to 35 பார்த்தோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எதை பார்ப்போம்னா 14லிருந்து 32 வரைக்கும் ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். அதுக்கப்புறம் 12, 13, 33, 34, 35 எல்லாம் கடைசியாக நம்ம பார்ப்போம். ஏன்னா இந்த 14 to 32 ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதுவும் முக்கியமானதாக மற்றதும் இது ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது. ஓகேங்களா? 14 to 32. அப்போ 6 அடிப்படை உரிமைகள் பார்த்தோமா? அப்போ அந்த 6 அடிப்படை உரிமைகளுக்கும் பிரிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? அந்த இப்போ சமத்துவ உரிமைன்னு வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. அதில் என்னென்ன உரிமைகள்லாம் நமக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சிருப்பாங்க. பாருங்கள், நம்ம ஒன்றொன்னா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன உரிமை பார்த்தோம், ரைட் டு ஈக்குவாலிட்டி பார்த்தோமா, சமத்துவ உரிமை. சரி, சமத்துவ உரிமையுடைய ஆர்டிக்கல் எதிலிருந்து எது வரைக்குங்க, பிரிவு ரைட் டு ஈக்குவாலிட்டி பார்த்தோமா, பிரிவு 14 to 18 வரைக்கும் எதை பற்றி பேசுதுன்னா சமத்துவ உரிமையை பற்றி பேசுது. ரொம்ப இது அப்படியே டைரெக்டாக உங்களுக்கு மேட்ச்லாம் கேட்கறக்கு வாய்ப்பு இருக்குது. சமத்துவ உரிமை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் எதுங்க, பிரிவு 14லிருந்து 18 வரைக்கும். பாருங்க. சரி, அப்போ 14லிருந்து 18 வரைக்கும் என்னென்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பாருங்கள். ஃபஸ்ட்டு பிரிவு 14, சட்டத்தின் முன் அனைவரும் சமம், ரூல் ஆஃப் லா. சட்டத்திற்கு முன்னாடி எல்லாருமே சமம் தான் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த பிரிவு 14 சொல்லுது. ஓகேங்களா? சரி, இந்த சட்டத்தின் முன் அனைவரும் சமம், சட்டத்தின் ஆட்சி அப்படின்லாம் சொல்கிறோம். சட்டத்தின்படி ஆட்சி நடக்கும், சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படிங்கிறத பாருங்கள். இக்கருத்து இங்கிலாந்தின் சட்டத்தின் ஆட்சி அப்படிங்கிற கோட்பாட்டிலிருந்து எடுக்கப்பட்டது. இந்த சட்டத்தின் ஆட்சி அப்படிங்கிற கோட்பாட்டை ஃபஸ்ட்டு வழங்கியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏவி டைசி, இங்கிலாந்து நாட்டுக்காரர். புரிஞ்சுதுங்களா? அப்போ ஃபஸ்ட்டு சட்டத்தின் முன் எல்லாருமே சமந்தாங்க, எல்லாத்துக்குமே சட்டம் ஒன்று தான்.
ஓகேங்களா? நான் ஏழையாக இருந்தாலும் சரி, பணக்காரங்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் சமூக ரீதியாக உயர்ந்தவங்களாக இருந்தாலும் சரி, சமூக ரீதியாக தாழ்ந்தவங்களா அப்படின்னு நம்ம பார்க்குறோம். உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்கள கிடையாதீங்க. ஆனால் அப்படி தானே பார்க்குறாங்க. யாராக இருந்தாலுமே பொருளாதார ரீதியாக உயர்ந்தவங்களாக இருந்தாலும் சரி, தாழ்ந்தவங்களாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் நீங்கள் எந்த மதத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் சரி, எந்த இனத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் சரி, சட்டம் எல்லாத்துக்கும் பொதுவானது அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் தான் பிரிவு 14. ஓகேங்களா? சரி, இப்போ இந்த சட்டத்தின் முன் அனைவரும் சமம் நம்ம சொல்கிறோம்ல, இதில் குடியரசுத் தலைவர் மற்றும் மாநில ஆளுநருக்கு விலக்கு இருக்குது. இவங்க சட்டத்தின் முன் சமம் நம்ம சொல்ல முடியாது. பாருங்க, இதை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் என்னன்னா பிரிவு 361 சொல்லும். இதுலேயே சொல்லியிருக்க மாட்டாங்க. பிரிவு 14லேயே குடியரசுத் தலைவருக்கும் மாநில ஆளுநருக்கும் இதிலிருந்து விலக்குன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. பாருங்க, ஏன் அப்படின்னா குடியரசுத் தலைவர் மற்றும் ஆளுநர் தங்களது அதிகாரங்கள் மற்றும் கடமைகளை பயன்படுத்துவதற்கு எந்த ஒரு நபருக்கோ நீதிமன்றத்திற்கோ பதில் கூற வேண்டிய அவசியமில்லை. அவங்க தன்னுடைய அதிகாரத்தையும் கடமைகளையும் செய்யும் பொழுது பயன்படுத்துகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அதில் ஒரு நபரோ இல்லை ஒரு நீதிமன்றமோ குறுக்கிட்டு கேள்வி கேட்க முடியாது அவங்க பதவியில் இருக்கும் பொழுது. அதுதான் அவங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு அதிகாரம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படிங்கும்பொழுது பாருங்கள், நீதிமன்றம் அவங்களுக்கு பதில் கூற வேண்டிய எந்த ஒரு நபருக்கோ நீதிமன்றத்திற்கோ அவங்களுக்கு பதில் கூற வேண்டியதில்லை இவங்க 2 பேரும். அப்படின்னு இந்த இடத்துல சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படிங்கிறது இவங்க 2 பேருக்கு விலக்கு அளிக்கப்பட்டிருக்குது. அது சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் பிரிவு 361. பிரிவு 14 சட்டத்தின் முன் அனைவரும் சமம் மட்டும்தான் சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு பிரிவு 361 தான் இந்த நீதிமன்றத்திற்கு பதில் கூற வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால ரொம்ப முக்கியமானது பார்த்துக்கோங்க. பிரிவு 14 என்னதுங்க? சட்டத்தின் முன் அனைவரும் சமம். அடுத்தது அந்த சமம் அப்படிங்கிறத உங்களுக்கு கீவேர்டு. அடுத்தது பிரிவு 15 என்ன அப்படின்னா பாகுபடுத்துவதை தடை செய்தல். பாருங்க, மதம், இனம், சாதி, பாலினம் மற்றும் பிறப்பிடம் இவற்றின் அடிப்படையில் பாகுபடுத்துவதை தடை செய்தல். அதாவது இந்த மதத்தினர், இந்த இனத்தினர், இந்த சாதியினர், இந்த பாலினம், பிறப்பிடம், இவங்க இந்த இடத்துல பிறந்திருக்காங்க, இது எல்லாம் காரணம் காட்டி ஒருத்தரை பாகுபடுத்தக்கூடாது. அப்படி பாகுபடுத்துவதை தடை செய்தல் தான் பிரிவு 15. இது மக்களுக்கானது. ஒரு அரசே நம்மளை பாகுபடுத்தக்கூடாது இந்த விஷயத்துல காட்டி. அப்படி படுத்துனாங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம்? பாகுபடுத்தினாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? உச்சநீதிமன்றத்திட்டு போய் இது பண்ணலாம், வழக்கு தொடுக்க முடியும். அதுதான் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய உரிமை. சரி, அப்போ இந்த இடத்துல பாருங்க, பாகுபடுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்களா? அப்போ பாருங்க, இந்த இடத்துல இந்த 3 ஆர்டிக்கலை நீங்கள் ரொம்ப முக்கியம். இடஒதுக்கீடு படிக்கும் பொழுது படிப்பீங்க. 15லேயே 15 கிளாஸ் 3, 15 கிளாஸ் 4, 15 கிளாஸ் 5 அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா பாருங்க, ஃபர்ஸ்ட் இந்த 15ல் பிரிவு 3 என்ன சொல்லுதுன்னு பாருங்க. பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான சிறப்பு சட்டங்களை இயற்றலாம். அடுத்தது 15(4) என்ன சொல்லுதுன்னா, சமுதாயத்தில் மற்றும் கல்வியில் பின்தங்கியவர்களுக்கும் பட்டியலினத்தவர் மற்றும் பழங்குடியினருக்கும் தனிச்சலுகை அப்படின்னு இடஒதுக்கீடு சொல்லலாம். தனிச்சலுகை அளிக்க சட்டம் இயற்றலாம் அப்படின்னு சொல்லுது. அடுத்தது 15(5) என்ன சொல்லுது அப்படின்னா, சமுதாயத்தில் மற்றும் கல்வியில் பின்தங்கியுள்ளவர்களுக்கும் பட்டியலினத்தவர் மற்றும் பழங்குடியினருக்கும் கல்வி நிறுவனங்களின் சேர்க்கையில் தனிச்சலுகை இடஒதுக்கீடு. 15(6) என்ன சொல்லுதுன்னா, பொருளாதார ரீதியில் பின்தங்கிய பொது வகுப்பினருக்கு 10% இடஒதுக்கீடு. அப்போ பாருங்க, இதெல்லாம் எதை பற்றி சொல்லுது? பெண்களுக்கு குழந்தைகளுக்கு சிறப்பு சட்டத்தை இயற்றலான்னு சொல்லுது. இன்னொன்று பின்தங்கியவர்களுக்கு சமூக ரீதியாகவோ இல்லை கல்வியிலோ இல்லை பொருளாதார ரீதியோ பின்தங்கியவர்களுக்கு, பட்டியலினத்தவருக்கு, பழங்குடியினருக்கு இடஒதுக்கீடு கொடுக்கறது தான் சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் தான் இதெல்லாம். அப்போ மேலே பாருங்க, யாரையும் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? பாகுபடுத்தக்கூடாதுன்னு சொல்கிறாங்களா? ஆனால் ஒரு பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறாங்கன்னா, இந்த பாருங்க, இந்த சமுதாயத்தில் கல்வியில் பின்தங்கியவர்களுக்கு தனிச்சலுகை கொடுக்குறாங்க, இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க. பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு சிறப்பு சட்டங்களை இயற்றியிருக்காங்க. அப்போ பாலின பாகுபாடு இங்கே உங்களுக்கு தெரிகிற மாதிரி இருக்குமா? இருக்கா? பாகுபாடு காட்டுறாங்களா? அப்படிதான். அதுதான் ஒரு கேஸ்லாம் நடந்திருக்கும். புரிஞ்சுதுங்களா? அதாவது பாகுபடுத்துவதை தடை செய்தல் தான். ஆனால் இதெல்லாம் எக்ஸப்ஷன். ஏன் எக்ஸப்ஷன் அப்படின்னா, இப்போ இடஒதுக்கீடு அப்படிங்கிறத பற்றி நீங்கள் டீட்டெயிலாக படிப்பீங்க. இடஒதுக்கீடுன்னா என்னதுங்க? இப்போது ஒரு சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிற பாருங்க. 4 பேர் இருக்காங்க. ஒரு இடத்துக்கு 1 மணி நேரத்துக்குள்ளே போகணும். ஒருத்தர்கிட்ட கார் இருக்குது, இன்னொருத்தர்கிட்ட பைக் இருக்குது, இன்னொருத்தர்கிட்ட சைக்கிள் இருக்குது, இன்னொருத்தர்கிட்ட எதுவுமே இல்லை. ஆனால் அந்த 4 பேருமே அங்கே போகணும். புரிஞ்சுதுங்களா? இப்போ
4 பேருமே அதே டைமில் போகணும், 1 மணி நேரத்துக்குள்ளேயே போகணும். கார் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை கிடையாது, ஓகேங்களா, அவங்க கண்டிப்பாக 1 மணி நேரத்துக்குள்ளே அங்கே போயிடுவாங்க. பைக் இருக்கிறவங்களுக்கு என்னது ஓரளவுக்கு பரவாயில்ல, முன்ன பின்ன ஆகலாம், கொஞ்சம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணோம்னா அவங்க அந்த இடத்துக்கு 1 மணி நேரத்தில் போயிடலாம். சைக்கிள் இருக்கிறவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நம்ம ஹெல்ப் பண்ணால் அவங்க அந்த இடத்துக்கு போயிடுவாங்க. நடந்து போகிறவங்களுக்கு இன்னும் நம்ம அதிகமாக ஹெல்ப் பண்ண வேண்டியது இருக்குது. அப்போ இதுதான் இடஒதுக்கீடு. இப்போ காரில் போகிறவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைப்படுமா? நம்மளோட ஹெல்ப்பு தேவை கிடையாது. ஆனால் பைக்கில் போகிறவங்களுக்கு ஒரு 25% அவங்களுக்கு ஸ்பீடாக போகிறதுக்கு நம்ம ஏதோ ஒரு வகையில் உதவி பண்ணணும். அதே மாதிரி சைக்கிளில் போகிறவங்களுக்கு ஒரு 50% நம்ம ஹெல்ப் பண்ணால் அவங்க 1 மணி நேரத்தில் அந்த இலக்கை அடைஞ்சிருவாங்க. நடந்து போகிறவங்களுக்கு இன்னும் ஒரு 75% ஹெல்ப் பண்ணோம்னா அவங்க அந்த இடத்துக்கு போய் அடைஞ்சிருவாங்க. அப்போ எல்லாருமே அந்த இடத்துக்கு போய் அடையணும். அப்போ பொருளாதார ரீதியாக பின்தங்கி இருக்கிறதுனால அவங்கக்கிட்ட திறமை தகுதி எல்லாமே இருக்குது, ஆனால் பொருளாதார ரீதியாக பின்தங்கி இருக்கிறதுனால அவங்க இலக்கை அவங்க அடையாமல் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்து தான் இந்த இடஒதுக்கீடு. அப்போ காரில் போகிறவங்களுக்கு அந்த சலுகை தேவையில்லைங்க, ஹெல்ப் தேவையில்லை, அதனால அவங்களுக்கு நம்ம இடஒதுக்கீடு கொடுக்கறதில்ல, ஹெல்ப் பண்ணுறதில்ல. ஆனால் சைக்கிளில் போகிறவங்களுக்கு அதிகமாக கொடுக்க வேண்டியது இருக்குது. அப்போ அதுதான் இந்த இடத்துல பிரச்சனையாகுது. அப்போ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து 1951 டைமில் செண்பகம் துரைராஜன் வழக்கு நீங்கள் எல்லாருமே படிச்சிருப்பீங்க. அப்போ கல்வியில் நம்ம மெட்ராஸில் என்ன பண்ணாங்கன்னா, கல்வியில் அந்த இடஒதுக்கீடு அப்படிங்கிற ஒரு கான்செப்டை உள்ளே கொண்டு வரும் பொழுது அவங்களுக்கு வந்து சீட்டு கிடைக்காம அதாவது மார்க் அதிகமாக இருந்தும் இடஒதுக்கீடு இருக்கிறதுனால தனக்கு சீட்டு கிடைக்கல, அதாவது இடஒதுக்கீடு இருக்கிறதுனால நம்ம வேறு பேக்ரவுண்டாக இருப்போம், அப்போ அவங்களுக்கெல்லாம் கிடச்சிருச்சு, எனக்கு கிடைக்கக்கூடிய சீட்டு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழக்கு தொடுக்கும் பொழுது தான் என்ன ஆகுது, உச்சநீதிமன்றம் என்ன பண்ணிடுவாங்கன்னா, இது வந்து பாகுபாடு காட்டுற மாதிரி இருக்குது, இந்த இடஒதுக்கீடு பாகுபாடு காட்டுற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அதை என்ன பண்ணிடுவாங்க, அந்த நம்ம மெட்ராஸ் கவர்மெண்ட் அறிவித்த அந்த இடஒதுக்கீடை வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் நிறைய போராட்டம் நடக்கும். அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவாங்கன்னா, முதலாவது அரசமைப்பு திருத்த சட்டம் 1951 ஃபஸ்ட் எடுத்தோடனே இடஒதுக்கீடுக்கான ஒரு சட்டம் தான் முதலாவது அரசமைப்பு சட்ட திருத்தம் 1951 கொண்டு வருவாங்க. புரிஞ்சுதுங்களா? அதன் மூலமாக தான் 15 நாளில் சமுதாயத்தில் மற்றும் கல்வியில் பின்தங்கியவர்களுக்கும் பட்டியலினத்தவர் மற்றும் பழங்குடியினருக்கும் தனிச்சலுகை அளிக்க சட்டம் இயற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்குள்ள ஒரு பிரிவு கொண்டு வராங்க. ஏன்னா இது பாகுபடுத்தக்கூடாதுன்னு தானே இந்த சட்டம் சொல்லியிருக்கு, இந்த பிரிவு சொல்லியிருக்கு. அதனால இதுக்குள்ள எக்ஸப்ஷனாக ஒரு பிரிவு கொண்டு வராங்க, 15 நாள் அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க. எப்போ? முதலாவது அரசமைப்பு சட்ட திருத்தம் 1951. அது நிறைய நீங்கள் இடஒதுக்கீடு படிக்கும் பொழுது இதை பற்றி டீட்டெயிலாக படிப்பீங்க, புரிஞ்சுதுங்களா? அப்போ 15(3 எதை பற்றி சொல்லுது? பெண்கள் மற்றும் ஏன்னா பாலின வேறுபாடு அப்படிங்கிறது இன்னும் இருக்குது தானே, நடைமுறையில் இருக்குது, ஆண் பெண் வேறுபாடு இருக்குது. அப்போ அவங்களுக்காக ஒரு சிறப்பு சட்டம் இயற்றினா மட்டும்தான் அவங்கள மேலே கொண்டு வர முடியும். அப்போ ஆனால் இந்த இடஒதுக்கீடு அப்படிங்கிற கான்செப்ட் எப்போ இல்லாமல் போகும் தெரியுங்களா? எல்லாருமே ஒரு சமம் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்கன்னா இந்த இடஒதுக்கீடு தேவைப்படவே படாது. இன்னொன்று, பொருளாதார ரீதியாக சமம்னு வந்துட்டா இடஒதுக்கீடு பிரச்சனை தீந்துருமான்னு கேட்டால் கிடையாது, ஓகேங்களா? இடஒதுக்கீடு வந்து கொடுக்க மாட்டாங்களான்னு கேட்டால் கிடையாது. நம்ம சமூக ரீதியாகவும் அந்த பிரச்சனை தீரணும். எல்லாரும் ஏன்னா சாதி வேறுபாடுகள் இன்னும் இங்கே இருக்குது, மத வேறுபாடுகள் இன்னும் இருக்குது. அந்த வேறுபாடெல்லாம் கலைஞ்சா மட்டும்தான், ஓகேங்களா, நம்ம மனசுக்குள்ளே அந்த மனப்பான்மை வரணும், எல்லாரும் சமம் அப்படிங்கிற அந்த மனப்பான்மை நமக்குள்ளேயும் வரணும். பொருளாதார ரீதியாகவும் எல்லாரும் ஸ்டேபிள் ஆகணும், சமூக ரீதியாகவும் சமூக மனப்பான்மையும் எல்லாத்துக்குள்ளே வரணும். அப்படி வந்துருச்சுன்னா இடஒதுக்கீடு தேவையே படாது. ஆனால் அப்படி இல்லை, இன்னும் நமக்கு இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடிய சுச்சுவேஷனில் தான் நம்ம இருக்கோம். ஏற்றத்தாழ்வுகள் அதிகமாக இருக்குது, சமூக ரீதியாகவும் சரி பொருளாதார ரீதியாகவும் அதிகமாக தான் இருக்குது. இது ஒரு இடஒதுக்கீடு கொடுக்கறதா வேண்டாமா அப்படிங்கிறது ஒரு பெரிய வந்து என்னவா போயிட்டுருக்கு அப்படின்னா பிரச்சனையாக தான் போயிட்டுருக்கு. ஆனால் இப்போதைக்கு அது தேவைப்பட தான் செய்யுது, ஓகேங்களா? சரி, அப்போ 15 நாளில் வந்து இது எந்த சட்ட திருத்தம் அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது 15(5) அது என்ன சொல்லுது அப்படின்னா, அது எப்போ கொண்டு வந்திருப்பாங்கன்னா 93வது அரசமைப்பு சட்ட திருத்தம் 2005 இதை ஆட் பண்ணியிருப்பாங்க. 15(5) என்னன்னா, சமுதாயத்தில் மற்றும் கல்வியில் பின்தங்கியுள்ளவர்களுக்கும் பட்டியலினத்தவர் பழங்குடியினருக்கும் கல்வி நிறுவனங்கள் சேர்க்கையில் இடஒதுக்கீடு. இப்போ கல்வி நிறுவனங்களில் இடஒதுக்கீடின் படி தான் என்ன பண்ணுறாங்க, சேர்த்துறாங்களா?
அப்போ அந்த விஷயம் இப்போ தான் 93வது அரசமைப்பு சட்ட திருத்தம் 2005 கொண்டு வந்திருப்பாங்க 15 கிளாஸ் 5. அடுத்தது 15 கிளாஸ் 6ங்கிறது எப்போ ஆட் பண்ணுறாங்கன்னா 103வது அரசமைப்பு சட்ட திருத்தம் 2019 பொருளாதார ரீதியில் பின்தங்கிய பொது வகுப்பினருக்கு 10% இடஒதுக்கீடு. அப்போது இது வந்து இப்போ ரீசண்டாக கொண்டு வந்திருப்பாங்க. என்னன்னா இதற்கு முன்னாடியில் பாருங்க, சமுதாயத்தில் கல்வியில் பின்தங்கியவங்க, பட்டியல் இனத்தவர், பழங்குடியினர், அப்போ ஓபிசி, எஸ்சி, எஸ்டி அவங்க எல்லாத்துக்கும் என்ன வந்துருச்சு அப்படின்னா அந்த இடஒதுக்கீடு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ பொது வகுப்பினர்களுக்கு வந்து கொடுக்கவே கிடையாது. அப்போ அதாவது இவங்கெல்லாம் போக மற்ற இருப்பாங்க பார்த்தீங்களா, மற்ற வகுப்பினர் இருப்பாங்க பார்த்தீங்களா, இவங்களுக்கெல்லாம் சலுகை கொடுத்துட்டாங்க, இடஒதுக்கீடு கொடுத்துட்டாங்க. அப்போ மற்ற வகுப்பினர் இருப்பாங்க. ஏன்னா பொது வகுப்பினர் அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தேவைப்படாது, இடஒதுக்கீடு தேவைப்படாது அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த பொது வகுப்பினரும் அதாவது முன்னாடி சொன்ன வகுப்பினரை தவிர மற்ற வகுப்பினர்கள்லையும் அவங்க வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னா பின்தங்கியவங்க அந்த வகுப்புலேயே இருக்க தான் செய்வாங்க. பொருளாதார ரீதியாக பின்தங்கியவங்க இருப்பாங்கல்ல, எந்த இதாக இருந்தாலுமே ஓகேங்களா, பொது எந்த வகுப்பாக இருந்தாலுமே எல்லா வகுப்புக்குள்ளேயும் என்னவா இருக்கும், பின்தங்கியவர்கள் இருக்க தான் செய்வாங்க. அப்போ மேலே சொல்லப்பட்ட அந்த வகுப்பை தவிர மற்ற பொது வகுப்பினர் இருப்பாங்க. அந்த பொது வகுப்பினருக்கு அவங்க அந்த பொது வகுப்பினர் என்னவா இருக்கணும், பொருளாதார ரீதியில் பின்தங்கி இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு 10% இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடிய சட்ட திருத்தம்னா 103வது அரசமைப்பு சட்ட திருத்தம் 2019. புரிஞ்சுதுங்களா? ஃபஸ்ட்டு ஒரு 2-3 உரிமைகள் படிக்கிறதுக்கு கொஞ்சம் இதாக இருக்குங்க. ஏன்னா ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இடஒதுக்கீடு உங்களுக்கு சிலபஸில் இருக்குது. இந்த இடத்துல இதை சொல்லி தான் ஆகணும். அப்போ தான் நீங்கள் அந்த இடத்துல படிக்கும் பொழுது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். புரிஞ்சுதுங்களா? அப்போ இந்த 3 சட்ட திருத்தத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 15 கிளாஸ் 4 முதலாவது அரசமைப்பு சட்ட திருத்தம் 1951 ஆட் பண்ணுறாங்க. 93வது அரசமைப்பு சட்ட திருத்தம் 2005 பார்த்தீங்கன்னா 15 கிளாஸ் 5 அந்த பிரிவை ஆட் பண்ணுறாங்க. 103வது அரசமைப்பு சட்ட திருத்தம் 2019 இப்போ தான் ரீசண்டாக 15 கிளாஸ் 6 அப்படிங்கிற அந்த பிரிவை வந்து ஆட் பண்ணுறாங்க. பாகுபடுத்துவதை தடை செய்தல்னு சொல்கிறாங்க. அதுக்கெல்லாம் இந்த 4 ஆர்டிக்கல் எக்ஸப்ஷன். இவங்களுக்கெல்லாம் நம்ம இதை பண்ணலாம், பாகுபடுத்தக்கூடாது தான், ஆனால் இவங்களுக்கெல்லாம் நம்ம இதை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ஆட் பண்ண பிரிவுகள்லாம். ஓகேங்களா? அடுத்தது பிரிவு 16. பிரிவு 16 எதை பற்றி சொல்லுதுன்னா பொது வேலை வாய்ப்பில் எல்லாத்துக்குமே சம வாய்ப்பு கொடுக்கணும். பப்ளிக் ஆஃபீஸில் ஓகேங்களா, எல்லாத்துக்குமே அவங்க யாராக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் ஆண் பெண் அந்த பாலின வேறுபாடு பார்க்கக்கூடாது, மத வேறுபாடு பார்க்கக்கூடாது, சாதி வேறுபாடு பார்க்கக்கூடாது, இன வேறுபாடு பார்க்கக்கூடாது. அப்படி பார்க்காம பொது வேலை வாய்ப்பில் எல்லாத்துக்குமே சம வாய்ப்பு அளிக்கணும் அப்படின்னு இந்த இடத்துல சொல்லியிருக்காங்களா? அடுத்தது பாருங்கள், இது ரெண்டே கடைசியாக ஆட் பண்ணது தான். பாருங்கள் 16(4) என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அரசு பணியில் பின்தங்கிய வகுப்பினருக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்னா இடஒதுக்கீடு கொடுக்கணும். ஓகேங்களா? அதே மாதிரி 16(6) என்ன சொல்லியிருப்பாங்க, இப்போ நம்ம பார்த்தோம்ல இந்த 16 இதில் 15(6) பார்த்தோம்ல 103வது அரசமைப்பு சட்ட திருத்தம் 2019 அதுவே தான் இது. பொருளாதார ரீதியில் பின்தங்கிய பொது வகுப்பினருக்கு 10% இடஒதுக்கீடு எங்கே கொடுக்கணும், வேலை வாய்ப்பில். இது என்னது, இது என்ன சொல்லியிருப்பாங்க 15 கிளாஸ் 6ங்கிறது என்னதுங்க, பொருளாதார ரீதியில் பின்தங்கிய பொது வகுப்பினருக்கு 10% இடஒதுக்கீடு. இது எங்கே கொடுக்கணும், கல்வி நிறுவனங்களில் கொடுக்க வேண்டியது. இது வந்து 10% இடஒதுக்கீடு வேலை வாய்ப்பில் கொடுக்க வேண்டியது. புரிஞ்சுதுங்களா? இது ரெண்டும் ஒன்று தான். 103வது அரசமைப்பு சட்ட திருத்தம் 2019 மூலமாக என்ன கொண்டு வர்றாங்க, பொருளாதார ரீதியில் பின்தங்கிய பொது வகுப்பினருக்கு 10% இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. 15 கிளாஸ் 6ங்கிறது என்னன்னா கல்வியில் என்ன கொடுக்கணும், இடஒதுக்கீடு கொடுக்கறது. 16(6)னா பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பில் இடஒதுக்கீடு கொடுக்கறது. அது ஏன்னா அப்படி கேட்கலாம், 15(6) எதை சொல்லுது, 16(6) எதை சொல்லுது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அதுக்காக நான் சொல்கிறேன். புரிஞ்சுதுங்களா? அப்போ சம வாய்ப்பு அளிக்கணும். அப்போ இந்த இடஒதுக்கீடு கொடுக்கறது பார்த்தீங்க, அப்போ இதெல்லாம் எக்ஸப்ஷன். இது ரெண்டு எக்ஸப்ஷன். சம வாய்ப்பு அளிக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இல்லை பரவாயில்ல, அப்போ பின்தங்கிய வகுப்பினருக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும் கண்டிப்பாக. பொருளாதார ரீதியில் பின்தங்கிய பொது வகுப்பினர் 10% இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் இது எக்ஸப்ஷன். அதனால தான் இங்கே கொண்டு வந்து வச்சுருக்காங்க. புரிஞ்சுதுங்களா? அரசமைப்பு திருத்தம் பண்ணி இங்கே கொண்டு வந்து வச்சுருப்பாங்க. அடுத்தது பிரிவு 17 எதை பற்றி சொல்லணும், தீண்டாமை. இதை நீங்கள் எத்தனை கொஷினில் கேட்டிருக்காங்க தெரியுங்களா? நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், தீண்டாமை பற்றி கேட்காத கொஷினே இருக்காதுன்னு சொல்லலாம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ன்னு எடுத்துகிட்டு தீண்டாமை பற்றி கேட்டுருவாங்க. தீண்டாமையை ஒழிக்கணும், எவ்வகையாக இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, அந்த தீண்டாமையை ஒழித்தல் சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் தான் பிரிவு 17. அடுத்தது பிரிவு 18.
இராணுவ மற்றும் கல்விசார் பட்டங்களை தவிர மற்ற பட்டங்களை நீக்குதல். அதாவது இராணுவ ரீதியாவோ கல்விசார் பட்டங்கள் கொடுத்துருப்பாங்க, அதை தவிர மற்ற பட்டங்கள் இருக்கும் பார்த்தீங்கன்னா, நமக்கு பேருக்கு பின்னாடி என்ன சொல்லலாம், ராவ் அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த பின்னாடி அந்த சாதி ரீதியாவோ அந்த மாதிரிலாம் பேர்லாம் வந்து இது பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து நீக்குதல், அதையெல்லாம் வந்து துரத்தல், அதை பற்றி சொல்லக்கூடியது தான் பிரிவு 18. நம்மளை யாரும் வற்புறுத்தக்கூடாது, இதை கண்டிப்பாக நீ இது பேருக்கு பின்னாடி இதை வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பண்ணக்கூடாது, அந்த பட்டம் வச்சுக்கக்கூடாது. அப்படி பண்ணாங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம், எனக்கான அடிப்படை உரிமை இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணலாம், சுப்ரீம் கோர்ட்டில் போய் வழக்கு தொடுக்கலாம் உங்களுக்கு எதிராக. புரிஞ்சுதுங்களா? அதுதான் இந்த சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. என்னது, பிரிவு 14 சட்டத்தின் முன் அனைவரும் சமம், அதுதான் சமம் அப்படிங்கிறது தான் கீவேர்டு. பிரிவு 15 என்னன்னா பாகுபாடு அப்படிங்கிறது தான் கீவேர்டு. பிரிவு 16 எதை பற்றி சொல்லுது, சம வாய்ப்பளித்தல், பொது வேலை வாய்ப்பில் சம வாய்ப்பளித்தல். சம வாய்ப்பளித்தல் ஞாபகம் வச்சுக்கோங்க, இல்லைன்னா வேலை வாய்ப்பு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க, அதான் கீவேர்டு. 17 அப்படிங்கிறது தீண்டாமை. ஓகேங்களா? அடுத்தது பிரிவு 18 அப்படிங்கிறது பட்டங்களை நீக்குதல், எதை தவிர இராணுவ மற்றும் கல்விசார் பட்டங்களை நீக்குதல். அப்போ இந்த பாகுபாடில் எதெல்லாம் எக்ஸெப்ஷன் ஆர்டிக்கல், அது எப்போ கொண்டு வந்தாங்க, எந்த சட்ட திருத்தத்தில் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக பார்த்துக்கணும். அடுத்தது 16லையும் அப்படி தானே, வாய்ப்பு சம வாய்ப்பளித்தல் 16 16 உள்ள நிறைய பிரிவுகள் இருக்குங்க. நான் எக்ஸாமுக்கு தேவைப்பட வேண்டியது, நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது மட்டும்தான் கொடுத்துருக்கேன். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் எக்ஸ்ட்ரா படிக்கலாம், அது தவறு கிடையாது. ஆனால் இதெல்லாம் தெரியாமல் எக்ஸ்ட்ராக்கு போக வேண்டாம் இப்போதைக்கு. ஓகேங்களா? முன்னாடியே சொன்ன மாதிரி எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்கிறது தப்பு கிடையாது, இன்னும் நிறைய இருக்குது இதுக்குள்ளே. ஆனால் தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னு ஒரு சில விஷயங்கள் இருக்குல்ல, அதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம போய்க்கலாம். ஓகேங்களா? அப்போ இதுதான் இந்த கீவேர்டு ஞாபகம் வச்சுக்கணும், சமம், பாகுபாடு, அடுத்தது என்னதுங்க, சம வாய்ப்பளித்தல், தீண்டாமை, பட்டம், இதுதான் கீவேர்டு. இப்படி நீங்கள் ரஃப் எழுதி வச்சுக்கோங்க, ஈஸியாக ஞாபகம் வரும். ஃபஸ்ட்டு சமத்துவ உரிமை, ஃபஸ்ட்டு உரிமையை பார்த்துட்டோம், பிரிவு 14 to 18 பார்த்துட்டோம். அடுத்தது சுதந்திர உரிமை, ரைட் டு ஃப்ரீடம், பிரிவு 19லிருந்து 22 வரைக்கும் எதை பற்றி சொல்லுது, சுதந்திர உரிமை பற்றி சொல்லுது. இந்த பிரிவு 19 கொஞ்சம் நல்லாவே பார்க்கணுங்க, ஏன்னா இதில் உட்பிரிவுகள் இருக்குது. இந்த பிரிவு 19(1) இருக்குது பார்த்தீங்களா, இதில் இந்த 1ல் நிறைய உட்பிரிவு ABCDEFG அப்படின்னு சொல்லிட்டு இந்த உட்பிரிவு இருக்குது. இது கண்டிப்பாக நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஓகேங்களா? சரி, பிரிவு 19(1)A என்ன சொல்லுது அப்படின்னா, பேச்சு மற்றும் கருத்துக்களை வெளியிடும் உரிமை நமக்கு இருக்கா? நம்ம பார்த்தோம்ல, ஸோ நம்ம ப்ரீஆம்பிளில் பார்த்தோம், சில இடத்துல நம்ம முகவுரையில் பார்த்தோம், ஞாபகம் இருக்குங்களா? நீதி, நம்மளுடைய நோக்கம் என்னதுங்க, நம்முடைய அரசியலமைப்புடைய நோக்கம் என்ன, நீதி, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் அப்படின்னு சொல்லி பார்த்தோமா? சமத்துவம் அப்படிங்கிறத எதில் பார்த்தோம், முன்னாடி, இதுக்கு முன்னாடி பிரிவு சமத்துவ உரிமையில் அதை பற்றி பார்த்தோமா? நம்மளுடைய நோக்கத்தை அங்கே கொண்டு வந்து வச்சுட்டாங்களா, சமத்துவ உரிமை கொடுக்குறாங்களா, நம்ம சமத்துவம் எல்லாத்துக்குமே கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அந்த ப்ரீஆம்பிளில் பார்த்தோம்ல. அப்போ சில டைம் கொஸ்டின் உங்களை கேட்கலாம், முகவரியில் கூறப்பட்டுள்ள சமத்துவம், அந்த சமத்துவத்திற்கான உரிமைகள் எங்கே அரசியலமைப்பில் கொடுக்கப்பட்டிருக்கு, கீழ்கண்ட பிரிவுகள் எது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை கொஸ்டின் கேட்கலாம், சில பிரிவுகள்லாம் கொடுத்துட்டு. அப்போ சமத்துவத்தை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல்லாம் என்னென்ன அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும், சகோதரத்துவத்தை சொல்லக்கூடிய ஆர்டிக்கல்லாம் நமக்கு என்னென்ன அப்படிங்கிற மாதிரி தெரியணும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், பேச்சுரிமை, கருத்துரிமை நம்ம பார்த்தோம்ல ப்ரீஆம்பிளில், சுதந்திரம் எதுலாம் நமக்கு சுதந்திரம் கொடுக்கணும், நமக்கு பேச்சுலேயோ நம்ம கருத்து தெரிவிக்கிறதுலையோ நமக்கு சுதந்திரம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம், ஞாபகம் இருக்குங்களா? நீங்கள் ரிலேட் பண்ணி படிக்கணுங்க, அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த ஃபண்டமெண்டல் ரைட்டை மட்டும் நீங்கள் ரிலேட் பண்ணி படித்து பாருங்களே, அதாவது நியூஸ் பேப்பரில் உங்களுக்கு, ஏன்னா நீங்கள் நிறையா கேசஸ் உங்களுக்கு உச்சநீதிமன்றத்தில் நடக்குதுல்ல, அது எல்லாம் முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா இந்த அடிப்படை உரிமைகளை வச்சு நடக்கிற மாதிரி இருக்கும். அதாவது பேச்சுரிமை சம்மந்தமாக, அந்த கருத்து தெரிவிக்கும் உரிமை சம்மந்தமாக, அந்த மாதிரி கொஷின்ஸும் கேட்குறாங்க. புரிஞ்சுதுங்களா? அப்போ அந்த கருத்துரிமை அப்படிங்கிறது ஒரு லிமிட் இருக்கணும், எவ்வளோ அளவுக்கு லிமிட் இருக்குது அதெல்லாம் எப்போ தெரியும்னா, நீங்கள் அந்த கேசஸை கவனிக்கும் பொழுது, ரொம்ப டீப்பாக போக வேண்டியதில்லை, அந்த நியூஸ் வரும்பொழுது நம்ம பார்க்கணும். அப்போ இதுக்கு மேலே போகக்கூடாது, அப்போ இதுக்கு மேலே நம்ம பேச்சு இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அந்த கண்டிஷன்லாம் அங்கே வைப்பாங்க. அது பேப்பரில் வரும்பொழுது நமக்கு நல்லாவே புரிஞ்சிக்க முடியும். ஓகேங்களா? அப்போ பேச்சு மற்றும் கருத்துக்களை வெளியிடும் உரிமை 11(9)B எதை சொல்லுது அப்படின்னா, ஆயுதங்களின்றி அமைதியாக கூடுவதற்கான உரிமை. 19(1)C என்ன சொல்லுதுன்னா, சங்கங்கள், அமைப்புகள் தொடங்குவதற்கு உரிமை கொடுக்குது. 1D என்ன சொல்லுது அப்படின்னா, இந்தியா முழுவதுக்கு எங்கே வேணாலும் போயிட்டு வரலாம், சென்று வருவதற்கான உரிமை. 19(1)E பார்த்தீங்கன்னா, இந்திய நாட்டிற்குள்ளே எங்கே வேணாலும் நம்ம என்ன பண்ணலாம், வசிக்கலாம். 19(1)G என்ன சொல்லுதுன்னா,
இங்கே தொழில், பணி, வணிகம் இதெல்லாம் செய்யக்கூடிய உரிமை பற்றி சொல்லுது. ஓகேங்களா? இதை நான் சொல்கிறேன் மறுபடியும். இப்போ பாருங்க 19(1)ஏ என்ன சொல்லுதுங்க, நம்ம பேசலாம், நமக்கு பேச்சு கருத்து, இதுதான் ஹிண்ட்டை நீங்கள் நோட் பண்ணிக்கிச்சு, ஈஸியாக ஞாபகம் வந்துடும். பேச்சு கருத்து. 19(1)B என்னன்னா கூட்டம், அதுதான் எங்கே வேணாலும் நம்ம என்ன பண்ணலாம், கூட்டம் கூடிக்கலாம். 19(1)C என்ன சொல்லுது, நம்ம சங்கமோ நமக்கான அமைப்புகளோ நம்ம அமைச்சிக்கலாம். 19(1)D என்ன சொல்லுது, இந்தியாக்குள்ளே எங்கே வேணாலும் நீங்கள் சென்று வரலாம். 19(1)E என்ன சொல்லுது, எங்கே வேணாலும் நம்ம வசிக்கலாம் இந்தியாக்குள்ளே. 19(1)G என்ன சொல்லுது, வணிகம் எது வேணாலும் செய்யலாம், தொழில், பணி, வணிகம் செய்யலாம். அப்போ இதில் உங்களுக்கு 6 உரிமைகள் இருக்கா பாருங்க. இது கூட உங்களை கொஷினே கேட்பாங்க. இதில் 6 பிரிவு 19ல் எத்தனை வகையான உரிமைகள் பேசப்படுதுன்னு கேட்கலாம். 6 வகையான உரிமைகள். அப்போ இந்த ஒரு உரிமை இருக்குங்களே, இது என்னன்னா, நம்ம பிரிவு 31 பார்த்த ஞாபகம் இருக்குங்களா, அது என்ன, சொத்துரிமை. அதே மாதிரி தான் இதுவும். ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, கிட்டத்தட்ட 2 சொத்துரிமை மாதிரி தான். அதுக்கான வித்தியாசத்தை நான் இங்கே சொல்கிறேன். இந்த 19(1)F என்ன சொல்லுன்னா, சொத்துக்களை வாங்கலாம், வைச்சுக்கலாம், அதை அப்புறப்படுத்துவதற்கான உரிமை பற்றி சொல்கிறது தான். எப்படி இந்திய நாட்டுக்குள்ளே எங்கே வேணாலும் வசிக்கலாமா, அப்புறம் நம்ம சொத்துக்களை வாங்கலாம், வைக்கலாம், அப்புறம் அப்புறப்படுத்தலாம், இதை சொல்லக்கூடியது தான். ஆனால் இது என்ன பண்ணிட்டாங்க, 44வது அரசமைப்பு சட்ட திருத்தம் 1978 மூலமாக நீக்கிட்டாங்க. இது கூட ஆர்டிக்கல் 31 சொத்துரிமை பற்றி தான், இதுவும் சொத்துரிமை பற்றி தான். இதுக்கு ரெண்டுக்கு வித்தியாசம் என்னன்னா, பிரிவு 19(1)F என்ன சொல்லுதுன்னா, சொத்துக்களை வாங்கலாம், வைக்கலாம், அப்புறப்படுத்தலாம். ஆர்டிக்கல் 31 அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம இப்போ என்ன சொல்லலாம் அப்படின்னா, நம்ம ஒரு இடம் வச்சுருக்கோம், அது யாராவது அபகரிக்கிறாங்க, ஓகேங்களா, அதை போய் நம்ம என்ன பண்ணலாம், நம்மளுடைய சொத்து தானே அது, அப்போ அது என்னுடைய சொத்து அப்படின்னு நம்ம போய் கேட்கலாம், என்னுடையது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்பதற்கான ஒரு உரிமை. இது வாங்கலாம், வச்சுக்கலாம், அப்புறப்படுத்தலாம். இது நம்ம சொத்துக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்படுது அப்படின்னு, இது என்னுடைய சொத்து அப்படின்னு உரிமை கொண்டாடுவதற்கான ஒரு உரிமை. நம்ம போய் சுப்ரீம் கோர்ட்டில் போய் கேஸ் போடலாம். ரெண்டு கிட்டத்தட்ட ஒன்று தான், ரெண்டுமே உங்களுக்கு சொத்துரிமை தான் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் புக்கில் பார்த்தீங்கன்னா ரெண்டும் ஒன்று தான். இது இந்த இடத்துல வாங்கிறது, வைக்கிறது, அப்புறப்படுத்தல், இந்த இடத்துல அந்த உரிமையை நம்ம கேட்கலாம். இது என்னோட சொத்து தானே, என்னோட சொத்துல நீங்கள் எப்படி இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிக்கல் 31 கீழே என்ன பண்ணலாம், நம்ம கேட்கலாம். அதுதான் வித்தியாசம். ரெண்டுமே நீக்கிட்டாங்க இப்போ. அப்போ இந்த 19ல் எத்தனை வகையான இப்போ உரிமைகள் இருக்குன்னா, 6 வகையான உரிமைகள் தான் இருக்குது. இந்த 19(1)F அப்படிங்கிறது அதையும் நீக்கிட்டாங்க. 44வது அரசமைப்பு சட்ட திருத்தம் 1978 மூலமாக நீக்கிட்டாங்க. சரி, அடுத்தது இனி வரக்கூடியது எல்லாமே ரொம்ப ஈஸியாக தாங்க இருக்கும். பிரிவு 20 என்ன சொல்லுதுன்னா, குற்றஞ்சாட்டப்பட்ட நபர்களுக்கான உரிமை மற்றும் தண்டனைகளிலிருந்து பாதுகாப்பு பெறும் உரிமை. இப்போ ஒருத்தர் குற்றம் சாட்டப்பட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கான உரிமை எது? ஏன்னா பொய் சொல்லி கூட ஒருத்தர் மேலே குற்றம் சாட்டலாம் இல்லைங்களா, அப்போ அவங்களுக்கு தண்டனையிலிருந்து எப்படி பாதுகாப்பு, அப்போ அந்த தண்டனைகளிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கான ஒரு உரிமை தான் இந்த பிரிவு 20 சொல்லுது. அப்போ எதெல்லாம் சொல்லுது அப்படின்னா, இதில் 3 விஷயங்கள் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர்டராக ஃபஸ்ட்டு இது வரும், அடுத்தது பார்த்தீங்கன்னா செகண்ட் இது, தேர்ட் இது. அதாவது இந்த பிரிவுக்கு கீழே அந்த ஆர்டரை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் கலந்து கொடுத்துருக்கேன், நான் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர்டராக, குற்றம் செய்யப்பட்ட காலத்தின் நடைமுறையில் உள்ள சட்டத்தினால் மட்டுமே குற்றம் செய்தவரை தண்டிக்க வேண்டும். இது என்னன்னா, இப்போ 2023 ஒருத்தர் ஒரு தப்பு பண்ணியிருக்காருங்க, ஓகேங்களா, அவர் தப்பு பண்ண அந்த டேட்டில் அவர் தப்பு பண்ணதற்கான ஒரு சட்டம் இருக்கும், அந்த சட்டம் இருக்குல்ல, இவங்களுக்கு இப்போ ஒரு தவறு இருக்குன்னா இந்த தவறுக்கு 2 வருஷம் சிறை தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் முன்னாடி இட்டு வச்சிருக்காங்க. இந்த தப்பு பண்ணால் இவங்களுக்கு 2 வருஷம் சிறை தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. கரெக்டாக 2023 அவர் அந்த தப்பு பண்ணும்பொழுது அந்த சட்டம் தான் இருக்குது. இந்த தப்பு பண்ணால் 2 வருஷம் சிறை தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு அந்த சட்டம் தான் நடைமுறையில் இருக்குது, ஓகேங்களா. அவங்களுக்கு தண்டனை கொடுத்துட்றாங்க, ஓகேங்களா. அப்போ 2025 இப்போது, ஓகேங்களா, இப்போ அதை அவர் தப்பு பண்ணிட்டாரு, அதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ தெரில, அப்போ கண்டுபிடிச்சிட்டு இப்போ 2005 தான் அவங்களுக்கு தீர்ப்பு கொடுக்குறாங்க. அப்படின்னா அவர் எப்போ குற்றம் செஞ்சார், 2023 தான் குற்றம் செஞ்சார். அப்போ அந்த சட்டம் என்ன சொல்லுது, இந்த தப்பு பண்ணால் 2 வருஷம்தான் சிறை தண்டனை அப்படின்னு சொல்லுது. ஆனால் இப்போ கண்டுபிடிச்சி இப்போ இவருக்கு இப்போ தான் 2025 தான் தீர்ப்பு வழங்குறாங்க. அப்படின்னா இப்போ 2025 அந்த சட்டம் மாறி இருக்கலாம்.
ஏன்னா இந்த தப்பு பண்ணால் 4 வருஷம் சிறை தண்டனை அப்படின்னு கூட அந்த சட்டம் மாறி இருக்கலாம். ஆனால் இப்போ இந்த 4 வருஷம் தண்டனை அப்படிங்கிறது நீங்கள் இப்போ கொடுக்கக்கூடாது. ஏன்னா அவர் குற்றம் செய்யும் பொழுது அந்த சட்டம் என்ன சொல்லுச்சோ அந்த சட்டத்தின்படி தான் கேட்கணும், அந்த சட்டத்தின்படி தான் தண்டனை கொடுக்கணும். இப்போ 2025 நம்ம தீர்ப்பு வழங்குறதுனால இப்போ 5 வருஷம்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, 4 வருஷம் தண்டனைன்னு சொல்கிறாங்கல்ல, அதை கொடுக்கக்கூடாது. பாருங்கள், அதான் குற்றம் செய்யப்பட்ட காலத்தில் நடைமுறையில் உள்ள சட்டத்தினால் மட்டும்தான் குற்றம் செய்தவரை தண்டிக்க வேண்டும். ஏன்னா அந்த சட்டங்கள் மாறிக்கிட்டே இருக்குல்ல. ஒரு குற்றத்துக்கும் அவங்களுக்கு இவ்வளோ வருஷம் சிறை தண்டனை, இவ்வளோ அமௌண்ட்டு பே பண்ணணும். 2 வருஷத்துக்கு முன்னாடி 1000 ரூபாயா இருக்கும், இப்போ 1500 வந்து அவங்களுக்கு தண்டனைக்கு வந்து அவங்க பெனால்ட்டி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாம் வந்து நீங்கள் அந்த குற்றம் செய்யும் பொழுது எப்போ 2023 தானே குற்றம் செஞ்சார், அப்போ சட்டம் என்ன சொல்லுச்சு, 2 வருஷம் சிறை தண்டனை தான் சொல்லுச்சு. அப்போ அதை தான் அவங்களுக்கு கொடுக்கணும். நீங்கள் 2025 தீர்ப்பு வழங்குறதுனால இப்போ சட்டம் 4 வருஷம் 5 வருஷம்னு சொல்கிறதுனால அந்த சிறை தண்டனை கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறது தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஒரே குற்றத்திற்கு 1க்கு மேலான தண்டனையை தடை செய்கின்றது. ஒரே குற்றத்தான் பண்ணியிருப்பாரு, ஓகேங்களா, அந்த குற்றத்திற்கு 2 தண்டனை, அதுக்கு மேலே தண்டனை கொடுக்கக்கூடாது. ஒரு குற்றத்திற்கு 1 தண்டனை தான், 2 தண்டனை, அதுக்கு ஒரு 2 தண்டனையோ கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது சுயசாட்சியமாக அனுமதிக்கக்கூடாது. அதாவது சுயசாட்சி உங்களையவே வந்து நீ இதை பண்ணன்னு ஒத்துக்கோ கண்டிப்பாக ஒத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டார்ச்சர் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணாங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம், சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாம். அப்போ அதனால தான் குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்கான உரிமை மற்றும் அவங்களுக்கு தண்டனைகளிலிருந்து பாதுகாப்பு பெறக்கூடிய உரிமை, அதை பற்றி சொல்லக்கூடியது பிரிவு 20. அடுத்தது பிரிவு 21, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆர்டிக்கலுங்க. இதில் அதாவது உங்களுக்கு கொஷின், ஏதோ ஒரு கொஷின் கேட்பாங்க, ரைட் டு லிவ் அப்படின்னு கேட்கலாம், ரைட் டு வாட்டர் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ரைட் டு வாட்டர் அது எல்லாமே இந்த பிரிவு 21க்குள்ளே வந்துரு பாருங்க. வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்திற்கு பாதுகாப்பு பெறும் உரிமை. இதில் தான் இந்த தனிப்பட்ட சுதந்திரம், வாழ்க்கை, இங்கே வாழ்க்கை வாழ்வதற்கு என்னென்னலாம் உரிமை தேவைப்படும் அந்த உரிமை எல்லாமே இதுக்குள்ளே வந்துடும். ரைட் டு லிவ், ரைட் டு வாட்டர், ரைட் டு ஃபுட், சாப்பிட்ற உரிமை, அது எல்லாமே இதுக்குள்ளே வந்துடும். உங்களை அப்படி கொஷின் கேட்டாங்க, அதில் நிறைய இருக்குங்க. இதில் அதாவது இப்போ நம்ம இந்த பிரிவு 12லிருந்து 35 வரைக்கும் பார்க்காத உரிமை ஏதோ ஒன்று கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக அது பிரிவு 21க்குள்ளே தான் வரும், ஓகேங்களா. அப்போ வாழ்க்கை மற்றும் யாராவது நம்மளுடைய தனிப்பட்ட சுதந்திரத்திற்கு எதிராக ஏதோ பண்ணுறாங்கன்னா நாம் அதற்கான பாதுகாப்பை பெறுவதற்கான உரிமை நம்மக்கிட்ட இருக்குது. என்ன சொல்கிறாங்க, எக்ஸப்ஷன், சட்டத்தால் ஏற்படுத்தப்பட்ட நடைமுறைகள் தவிர. சட்டத்தால் சில நடைமுறைகளை ஏற்படுத்தியிருப்பாங்க. அப்போ அந்த இடத்துல நமக்கு தனிப்பட்ட சுதந்திரத்திற்கு பாதுகாப்பு கொடுக்க முடியுமாங்கிறது கேள்வி. இப்போ நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். இப்போ என்ன எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா, இப்போ கொரோனா பீரியடு வந்துச்சு இல்லைங்களா, அப்போ நம்மளை வெளியில் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சட்டத்தின் மூலமாக என்ன பண்ணாங்கன்னா நமக்கு நடைமுறைகள் கொண்டு வந்தாங்கல்ல, இவ்வளோ இந்த டைம்லேருந்து இந்த டைம் வரைக்கும் வெளியில் போகக்கூடாது. அப்போ அந்த இடத்துல நமக்கு தனிப்பட்ட சுதந்திரம் அப்படிங்கிறது இல்லாமல் தானே போச்சு. நம்ம ரோட்டில் வந்து ஈஸியாக நடமாட முடியல, ஒரு கடைக்கு போக முடியல. அப்போ அந்த இடத்துல நமக்கு தனிப்பட்ட சுதந்திரம் அப்படிங்கிறது பாதிப்பு ஏற்பட்டுச்சு. ஆனால் அப்போ நாம் என்ன பண்ண முடியாது, போய் சுப்ரீம் கோர்ட்டில் போய் எனக்கு வந்து இப்போ வெளியில் விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. ஏன்னா அது ஒரு அவசர காலம், கொரோனா அவசர காலம். அது சட்டத்தின் மூலமாக என்ன பண்ணியிருக்காங்க, அந்த நடைமுறைகளை கொண்டு வந்திருப்பாங்க. மக்கள் இந்த டைம்ல இருந்து இந்த டைம் வரைக்கும் வெளியில் போகக்கூடாது, இதற்கான அனுமதி பெற்றிருக்கணும். இதெல்லாம் வந்து தனிப்பட்ட சுதந்திரத்தை பாதிச்சாலும் ஆனால் அந்த நடைமுறைகளை அரசு எப்படி கொண்டு வந்திருப்பாங்க, சட்டத்தின் மூலமாக ஏற்படுத்தியிருப்பாங்க. அப்போ அந்த இடத்துல நம்ம தனிப்பட்ட சுதந்திரம் போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் கேஸ் போட முடியாது, ஓகேங்களா. அதுதான் சட்டத்தால் ஏற்படுத்தப்பட்ட நடைமுறைகள் தவிர மற்றதெல்லாம் நம்ம தனிப்பட்ட சுதந்திர பாதுகாப்பு கேட்கலாம். ஏன்னா ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வருது, ஏதோ ஒரு சுச்சுவேஷன் வருதுன்னா சட்டத்தின் மூலமாக என்ன பண்ணுவாங்க, நமக்கு இது பண்ணக்கூடாது, இந்த இடத்துல இது பண்ணக்கூடாது, இப்படி போகக்கூடாது, கூட்டம் கூடக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்கன்னா அது காரணம் இதுதான், ஓகேங்களா. அப்போ அந்த சட்டத்தின் மூலமாக அந்த நடைமுறைகளை கொண்டு வந்திருப்பாங்க. அதனால தான் அந்த இடத்துல நம்மளால கேட்க முடியாது, ஓகேங்களா. அப்போ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆர்டிக்கல். இந்த பிரிவு 21 கீழேயே 21 ஏன்னு இருக்குங்க. இது வந்து தொடக்க கல்வி பெறுவதற்கான உரிமை. 6 to 14 வயது வரை உள்ள அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வி கண்டிப்பாக கொடுக்கணும். அதை சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் தான் பிரிவு 21A. இதை எப்போ ஆட் பண்ணுறாங்கன்னா 86வது அரசமைப்பு சட்ட திருத்தம் 2022 படி சேர்க்கப்பட்டது. ரொம்ப முக்கியம், தொடக்க கல்வி பெறும் உரிமை பிரிவு 21A கொடுத்துருக்காங்க. 86வது அரசமைப்பு சட்ட திருத்தம் 2002 படி சேர்க்கப்பட்டிருக்கு.
அப்போ 6 முதல் 14 வயது வரை உள்ள அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வி அளிக்க வேண்டும் சொல்லியிருப்பாங்க. அடுத்தது பிரிவு 22 எதை பற்றி சொல்லுதுன்னா, சில வழக்குகளில் கைது செய்து தடுப்பு காவலில் வைப்பதற்கு எதிரான பாதுகாப்பு உரிமை தான். தடுப்பு காவலில் வச்சிருப்பாங்க நம்ம சொல்லுவோம்ல, பார்த்தீங்கன்னா தடுப்பு காவல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம்ல, அதாவது தடுப்பு காவல் வச்சுருப்பாங்க. ஏதாவது விசாரணைக்காக கூட்டிகிட்டு வந்து அந்த தடுப்பு காவல் வச்சுருப்பாங்க. அதுக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்குது பாருங்கள். சில வழக்குகளில் கைது செய்து தடுப்பு காவலில் வைப்பதற்கு எதிரான ஒரு பாதுகாப்பு உரிமை இருக்குது. அப்போ பாருங்கள், அப்போ அந்த இடத்துல இப்போ ஒருத்தர் திடீர்னு வந்து நம்மளை ஒரு கைது செய்கிறாங்கன்னா நம்ம காரணத்தை கேட்கலாம், அதற்கான உரிமை இருக்குது. அவங்க காரணத்தை கண்டிப்பாக சொல்லணும். நம்ம நிறைய படத்தில் இதெல்லாம் பார்த்துருப்போம். கைது செய்வதற்கான காரணத்தை கேட்கலாம் நம்ம கண்டிப்பாக. விசாரணை இல்லாமல் என்ன பண்ணக்கூடாது, கைது செய்யக்கூடாது. நிறைய படத்தில் இதெல்லாம் இந்த கொஷின்ஸ் எல்லாம் கேட்டிருப்பாங்கல்ல, நீங்கள் எதுக்கு என்னை கைது பண்ணுறீங்க, விசாரிச்சுட்டு பண்ணணும்ல அப்படிங்கிற மாதிரிலாம் கேள்வி கேட்டிருப்பாங்க பார்த்தீங்களா. அதனால தான் அந்த உரிமை கேட்குற உரிமை இருக்கிறனால தான் அப்படி கொண்டு வராங்க பாருங்கள். அடுத்தது வழக்கறிஞரை கொண்டு தன்னை பாதுகாத்து கொள்ளலாம். இப்போ நம்மளை ஒருத்தருங்க கைது செய்கிறாங்க அப்படின்னா அப்போ அந்த இடத்துல நம்ம வழக்கறிஞரை, நமக்கான வழக்கறிஞரை கொண்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா தன்னை வந்து பாதுகாத்து கொள்ளலாம். ஓகேங்களா. அடுத்தது கைது செய்யப்பட்ட நபரை 24 மணி நேரத்திற்குள் நீதிபதியின் முன் சமர்ப்பிக்க வேண்டும். இப்போ ஒருத்தரை வந்து நீங்கள் கைது பண்ணிட்டீங்க, 24 மணி நேரத்துக்குள்ள என்ன பண்ணணும், நீதிபதி முன்னாடி சமர்ப்பிக்கணும். அதுக்கு மேலே அவரை காவலில் வச்சிருக்க கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கண்டிஷன், இதெல்லாம் லைட்டாக பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. சில வழக்குகளில் கைது செய்து தடுப்பு காவல் தான் இதோடைய கீவேர்டு. அப்போ கைது செய்வதற்கான காரணத்தை சொல்லணும். விசாரணை இல்லாமல் கைது செய்யக்கூடாது. வழக்கறிஞரை கொண்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்மளை பாதுகாத்துக்கலாம். கைது செய்யப்பட்ட நபரை 24 மணி நேரத்துக்குள்ளே நீதிபதியின் முன் சமர்ப்பிக்க வேண்டும். அதுக்கு மேலே காவலில் வச்சிருக்க கூடாது அப்படின்னு சொல்கிறதான். அப்போ இந்த கீவேர்டெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கிறீங்களா. பிரிவு 19 என்னன்னா, இந்த 6 உரிமைகள்: பேச்சு மற்றும் கருத்துரிமை, கூட்டம் கூடுவதற்கான உரிமை, சங்கங்கள் அமைப்புகள் அமைச்சுக்கலாம், இந்தியாவுக்குள்ளே எங்கே வேணாலும் சென்று வரலாம், எங்கே வேணாலும் வசிக்கலாம், வணிகம் செய்யலாம், எது வேணால் தொழில் பணி வணிகம் எது வேணாலும் செய்யலாம் அப்படின்னு சொல்லக்கூடியதான் பிரிவு 19. பிரிவு 20 என்னதுங்க, தண்டனைகளிலிருந்து பாதுகாப்பு. பிரிவு 21 வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்திற்கு பாதுகாப்பு. பிரிவு 21A தொடக்க கல்வி பற்றி சொல்லுது, அதுக்குள்ளேயே வருது. அடுத்தது பிரிவு 22ங்கிறது தடுப்பு காவல். இதுதான் கீவேர்டு. ஓகேங்களா. அடுத்தது பாருங்க, சுரண்டலுக்கு எதிரான உரிமை. இப்போ 2 இது பார்த்துட்டோம், சமத்துவ உரிமை பார்த்துட்டோம், சுதந்திர உரிமை பார்த்துட்டோம். அடுத்தது 3வது சுரண்டலுக்கு எதிரான உரிமை பிரிவு 23, 24 சொல்லுது. ஓகேங்களா. பாருங்க, 23 பிரிவு 23 என்ன சொல்லுது அப்படின்னா, கட்டாய வேலை, கொத்தடிமை முறை மற்றும் மனித தன்மையற்ற வியாபாரத்தை தடுக்கிறது. கட்டாயமாக இந்த வேலை செஞ்சாகணும். இல்லை கொத்தடிமை, நிறைய பேர்த்த வந்து இன்னொரு ஊருக்கு அப்படியே கொத்தடிமையை கூட்டிகிட்டு போய் வேலை செய்ய வைக்கிறது. மனித தன்மையற்ற அதாவது என்ன சொல்லுவாங்க, மனிதர்களையே வந்து வியாபார பொருளாக்குவாங்க. அது எல்லாம் தடுக்க, ஏன்னா முற்காலத்துலலாம் அப்படி இருந்துச்சுங்க. ஓகேங்களா. அதெல்லாம் நீங்கள் அந்த என்ன சொல்லலாம்னா, இந்த அலெக்ஸ் ஹேலி எழுதிய அந்த 7 தலைமுறைகள் புக்கெல்லாம் உங்களுக்கு புத்தகம் படிப்பதற்கு வாய்ப்பு கிடைச்சா படிங்க. எப்படி அந்த கொத்தடிமை முறை எப்படி வந்துச்சு அது சொல்கிறது, இது மாதிரி நிறைய புத்தகங்கள் இருக்குது உங்களுக்கு. ஓகேங்களா. அது மாதிரி நிறையா அந்த 7 தலைமுறைகளில் நல்லா இன்னுமே நல்லா சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இரவுன்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் இருக்கும். அதுலேயும் வந்து அந்த கொத்தடிமை முறை பற்றி சொல்லியிருப்பாங்க. எப்படி அவங்களாம் பாதிக்கப்பட்டாங்க, எப்படி அந்த கொத்தடிமை முறை வந்து இது செயல்பாட்டில் இருந்துச்சு அப்படிங்கிறது எல்லாமே சொல்லியிருப்பாங்க. அது ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம் கூட. அதையே வந்து என்ன பண்ணியிருக்காங்க, தடுத்திருக்காங்க. ஏன் நம்மளோட இந்திய அரசியலமைப்பில் இதெல்லாம் வச்சுருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு முன்னாடி அந்த வரலாறாக தெரிஞ்சாதான் நமக்கு இதை படிக்கிறதுக்கு, ஓ இது இல்லை அப்படின்னா என்ன ஆகும். மனிதர்கள் எல்லாருமே அடிமையாக விற்பனை பொருளாக்கியிருப்பாங்க நம்மளை, மனிதர்கள் எல்லாத்தையுமே. அப்படிங்கிறது இதன் மூலமாக நம்ம ஒரு வரலாறு தெரிஞ்சுக்க வேண்டியது கட்டாயமாக இருக்குது. ஓகேங்களா. அப்போ பிரிவு 23 பார்த்தீங்கன்னா, கட்டாய வேலை, கொத்தடிமை முறை மற்றும் மனித தன்மையற்ற வியாபாரத்தை தடுத்தல். அடுத்தது பார்த்தீங்கன்னா, பிரிவு 24 எதை பற்றி சொல்லுதுன்னா, குழந்தை தொழிலாளர் முறையை தடுக்கிறது. தொழிற்சாலைகள் மற்றும் ஆபத்தான இடங்களில் குழந்தை தொழிலாளர் முறையை தடுத்தல். அப்போ தொழிற்சாலையிலையோ ஒரு ஆபத்தான இடத்துலையோ குழந்தை தொழிலாளர் 14 வயசுக்கு கீழே இருக்கவங்க அந்த வயசை வந்து இது பண்ணியிருப்பாங்க. அப்போ அப்படி யாராவது இருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம், வழக்கு தொடுக்கலாம். அப்படி யாராவது அவங்கள வேலை வாங்கினாங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம், வழக்கு தொடுக்க முடியும். அப்போ பிரிவு 23 அப்படிங்கிறது வியாபாரம்.
அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரிவு 24ங்கிறது குழந்தை தொழிலாளர் அப்படிங்கிறது லைட்டாக அந்த ஹிண்ட் பாயிண்ட் ஞாபகம் வந்துச்சுன்னா உங்களுக்கு ஃபுல்லாக ஞாபகம் வந்துடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா 4வது உரிமை சமய சார்பு உரிமை. பிரிவு 25 to 28 வரைக்கும் எதை சொல்லுதுன்னா சமய சார்பு உரிமை. நம்ம இந்திய நாட்டின் இயல்பு என்னதுங்க? இறையாண்மை மிக்க சமதர்ம சமய சார்பற்ற மக்களாட்சி குடியரசு அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோமா? அப்போ பாருங்க, அப்போ சமய சார்பற்ற அப்படின்னு என்ன சொல்லலாம்? நம்ம எந்த கடவுளை வேணாலும் வணங்கலாம், ஓகேங்களா? எந்த கடவுளை வேணால் கும்பலாம், வணங்காமல் கூட போகலாம். சாமி இருக்குன்னு சொல்லி நம்ம சாமியை ஃபுல்லாக நம்பலாம், சாமி இல்லைன்னு சொல்கிறக்கும் நமக்கு அந்த உரிமை இருக்குது. அதுக்காக நம்மளை என்ன பண்ண முடியாது, இந்தியாவிலேருந்தோ வெளியில் அனுப்பிச்சிட முடியாது, ஓகேங்களா? நமக்கு கிடைக்கக்கூடிய எல்லாமே கிடைக்க விடாமல் தடுக்க முடியாது. அதுதான் சமய சார்பு உரிமை அப்படின்னு சொல்லி சொல்கிறது. பாருங்கள், பிரிவு 25 என்ன சொல்லுது அப்படின்னா எந்த ஒரு சமயத்தினை ஏற்கலாம், பின்பற்றலாம், பரப்புவதற்கான உரிமை. நம்ம எந்த சமயத்தை வேணாலும் ஏற்றுக்கலாங்க, பின்பற்றலாம், எது வேணாலும் பரப்பலாம், அதை பரப்புவதற்கான உரிமை இருக்குது. அதுக்கப்புறம் பிரிவு 26 என்ன சொல்லுது அப்படின்னா சமய விவகாரங்களை நிர்வகிக்கலாம், நிர்வகிப்பு, ஓகேங்களா? ஏதோ ஒரு இன்ஸ்டிடியூஷனை எடுத்து ரன் பண்ணலாம், சமயம் சார்ந்த ஒரு இன்ஸ்டிடியூஷன் எடுத்து ரன் பண்ணலாம், அதை நிர்வகிப்பதற்கான உரிமை நம்மக்கிட்ட இருக்குது. பிரிவு 26. பிரிவு 27 அப்படிங்கிறதுனா என்னன்னா எந்த ஒரு மதத்தை பரப்புவதற்காக வரி செலுத்துவதற்கு எதிரான உரிமை. ஒரு மதத்தை பரப்புறாங்கன்னா அதுக்கு நம்மளை நீ கண்டிப்பாக இதுக்கு வரி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளை யாருமே டார்ச்சர் பண்ண முடியாது. அதற்கு எதிரான ஒரு உரிமை தான் இது. மதத்தை பரப்பலான்னு இங்கே சொல்லிட்டாங்க, ஆனால் அந்த மதத்தை ஒருத்தரை பரப்புகிறாங்க, நாங்கள் பரப்புகிறோம், எங்களுக்கு இதுக்கு வரி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை யாருமே என்ன பண்ணக்கூடாது, டார்ச்சர் பண்ணக்கூடாது. அது அடுத்தது பிரிவு 28 என்ன அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. இப்போ நியூஸ் பேப்பரில் நிறைய இடத்துல இதை நம்ம பார்க்குறோம். மதம் சார்ந்த கல்வி நிறுவனங்களில் நடைபெறும் வழிபாடு மற்றும் அறிவுரை நிகழ்வுகளில் கலந்து கொள்ளாமல் இருக்கும் உரிமை. அதாவது இப்போ ஒரு மதம் சார்ந்த கல்வி நிறுவனங்கள் நிறையாவே இருக்குது. அப்போ அந்த மதம் சார்ந்த கல்வி நிறுவனங்களில் அவங்க மதத்தின்படி, எந்த மதத்தை சார்ந்தவங்களாக இருந்தாலும் அந்த மதத்தின்படி வழிபாடு நடத்துவது எந்த தவறுமே கிடையாது. ஆனால் இந்த வழிபாட்டில் நீங்கள் கண்டிப்பாக கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண முடியாது, நம்மளைய வற்புறுத்தக்கூடாது. அப்படி வற்புறுத்தினது அது மாதிரி கேசஸில் போயிட்டுருக்கு. நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்படி வற்புறுத்தி அவங்கள கலந்துக்க வச்சாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஆனால் அதை பண்ணக்கூடாது. மதம் சார்ந்த கல்வி நிறுவனங்கள் வழிபாடு நடத்துங்க, அறிவுரை நிகழ்வுகள் எல்லாமே நீங்கள் பண்ணலாம். ஆனால் அந்த வழிபாடு அறிவுரை நிகழ்வுகளில் நீங்கள் கண்டிப்பாக கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை என்ன பண்ணக்கூடாது, கட்டாயப்படுத்தக்கூடாது. அப்படி கட்டாயப்படுத்தினா நம்ம வழக்கு தொடர்க்கலாம், ஓகேங்களா? அப்போ நல்லா பார்த்துக்கோங்க. சமய சார்பு உரிமைங்கிறது பிரிவு 25 to 28. பிரிவு 25ங்கிறது எந்த சமயத்தை ஏற்கலாம், பின்பற்றலாம், பரப்பலாம். பிரிவு 26ங்கிறது நிர்வகிப்பு, அந்த உரிமை. பிரிவு 27ங்கிறது வரி அப்படிங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரிவு 28ங்கிறது வழிபாடு மற்றும் அறிவுரை நிகழ்வு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டா என்ன அந்த கண்டென்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு அதாவது ஆட்டோமேட்டிக்காக ஞாபகம் வந்துடும். அதுக்காக சொல்கிறேன். எழுதும் போது அந்த ஹிண்ட்டை எழுதி வச்சுக்கிறக்காக தான் இதை நான் சொல்கிறேன், ஓகேங்களா? சரி, அடுத்தது 5வது பார்த்தீங்கன்னா கல்வி கலாச்சார உரிமை. 29-30 பிரிவு 29-30 எதை பற்றி சொல்லுதுன்னா கல்வி மற்றும் கலாச்சார உரிமை. இது யாருக்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனாரிட்டிக்கானது, சிறுபான்மையினருக்கானது தான் இந்த கல்வி கலாச்சார உரிமை, ஓகேங்களா? பாருங்க, பிரிவு 29 என்ன சொல்லுதுன்னா சிறுபான்மையினரின் எழுத்து, மொழி மற்றும் கலாச்சார பாதுகாப்பு. யார் எந்த மதத்தினர் குறைவாக இருக்காங்களோ, எந்த மொழி பேசுகிறவங்க குறைவாக இருக்காங்களோ அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அவங்கள நம்ம என்ன சொல்லுவோம், சிறுபான்மையினர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ தமிழ்நாட்டில் தமிழ் பேசுகிறவங்க அதிகமாக இருப்பாங்க, அவங்க தான் பெரும்பான்மையினர் நம்ம சொல்லுவோம். மற்ற மொழிகள் பேசுகிறவங்க அவங்கள கம்மியாக தானே இருப்பாங்க, அப்போ அவங்கள நம்ம மொழி ரீதியான சிறுபான்மையினர், மொழி சிறுபான்மையினர் அப்படின்னு சொல்லுவோம். மத ரீதியாக ஒரு குறிப்பிட்ட இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மதம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும், அப்போ அவங்க பெரும்பான்மையினர். அப்போ அந்த இடத்துல குறைவான சில மத பிரிவினர் குறைவாக இருப்பாங்க, அவங்கள அந்த இடத்துல சிறுபான்மையினர் அப்படின்னு சொல்லுவோம். புரிஞ்சுதுங்களா? இப்போ எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா இப்போ பாகிஸ்தானில் ஹிந்துக்கள் குறைவுனா அங்கே இந்துக்கள் சிறுபான்மையினர்.
புரிஞ்சுதுங்களா? இங்கே இந்தியாவில் வந்து இஸ்லாமியர்கள் வந்து குறைவாக இருக்காங்க அப்படின்னா இஸ்லாமியர் இங்கே சிறுபான்மையினர் அப்படிதான். ஓகேங்களா? அப்போ அந்த ஒரு அதை புரிஞ்சுக்கணும். சிறுபான்மையினர்னா யார், பெரும்பான்மையினராக யார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ மொழி பேசுகிறவங்க கூட குறைவாக இருக்காங்க. ஓகேங்களா? மொழி சிறுபான்மையினர்னு நம்ம சொல்லலாம். இங்கே தமிழ்நாட்டில் வேறு மொழி பேசுகிறவங்க குறைவாக இருப்பாங்கள்ல, அவங்கள நம்ம மொழி சிறுபான்மையினர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வேறு மாநிலத்தில் போனால் அங்கே தமிழ் பேசுகிறவங்க கம்மியாக இருப்பாங்க. அப்போ அங்கே நம்மளாம் அப்போ அந்த இடத்துக்கு போனோம் அப்படின்னா நம்ம மொழி சிறுபான்மையினருக்குள்ளே வந்துடுவோம். புரிஞ்சுதுங்களா? அப்போ பிரிவு 29 என்ன சொல்லுதுன்னா, சிறுபான்மையினரின் எழுத்து, மொழி, கலாச்சாரம், இவங்களோட எழுத்து, இவங்களுடைய மொழி, கலாச்சார இவங்க பாதுகாப்பதற்கான ஒரு உரிமை தான். அடுத்தது பிரிவு 30 என்ன சொல்லுதுன்னா, சிறுபான்மையினரின் கல்வி நிறுவனங்களை நிர்வகிக்கும் உரிமை. சிறுபான்மையினர் என்ன பண்ணிக்கலாம், அவங்களுக்கான கல்வி நிறுவனங்களை நிறுவி அதை நிர்வகிச்சுக்கலாம். அதை சொல்லக்கூடியது தான் பிரிவு 30. இது ரெண்டுமே சிறுபான்மையினருக்கானது. அப்போ பிரிவு 29 பார்த்திங்கன்னா சிறுபான்மையினருக்கானது எழுத்து, மொழி, கலாச்சார பாதுகாப்பு. பிரிவு 30 பார்த்திங்கன்னா சிறுபான்மையினர் என்ன பண்ணலாம், கல்வி நிறுவனங்களை நிர்வகிச்சுக்கலாம். அப்படி கொடுக்கப்பட்ட உரிமை. அப்போ பாருங்க, இங்கே எல்லாத்துக்குமே உரிமை கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்தது பாருங்க, 6வது அடிப்படை உரிமை ரொம்ப 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 முக்கியமான ஒரு உரிமை. அரசியலமைப்புக்குட்பட்டு தீர்வு காணும் உரிமை, பிரிவு 32. இந்த பிரிவு 32 இல்லை அப்படின்னா நமக்கு இவ்வளோ நேரம் நம்ம அடிப்படை உரிமைகளில் பார்த்தோம்ல, அது வந்து ஃபெயிலியர் ஆகிருக்கும். ஏன் அப்படின்னா இது என்ன உரிமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனிப்பட்டவரின் அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படும் பொழுது நீதிமன்றத்தை அணுகி உரிமையை பெறுதல். அப்போ மேலே இவ்வளோ அடிப்படை உரிமைகள் பார்த்தோம்ல, இதுக்கான பாதுகாப்பு கொடுக்குறோன்னு சொல்கிறோம்ல. ஓகேங்களா? பாகுபடுத்துவதை தடை செய்தல்னு சொல்கிறோம். இப்போ நம்மளை பாகுபாடு காட்டுறாங்கன்னா நம்ம என்ன பண்ணுறது? பாகுபடுத்தக்கூடாது தான். அதற்கு எதிராக நம்ம என்ன பண்ணலாம், உரிமை நம்மக்கிட்ட இருக்குது. பாகுபடுத்தக்கூடாது தான். அப்போ பாகுபடுத்துகிறாங்கன்னா நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. அப்போ என்ன பண்ணலாம், நீதிமன்றத்தை போய் நம்ம என்ன பண்ணலாம், நாடலாம். நீதிமன்றத்தை நாடி அந்த உரிமையை நம்ம பெறலாம். புரிஞ்சுதுங்களா? அப்போ நீங்கள் இந்த சமயத்தை பின்பற்றாத அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை சொல்கிறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ண முடியும், நமக்கு உரிமை இருக்குது, இந்த சமயத்தை பின்பற்றுவதற்கான உரிமை இருக்குது, ஆனால் பின்பற்றாத அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம என்ன பண்ணலாம், அந்த உரிமையை என்ன தான் பண்ண முடியும், நீதிமன்றத்தை நாடி தான் என்ன பண்ண முடியும், அணுகி உரிமையை பெற முடியும். அதை சொல்லக்கூடியது. அப்போ இது இல்லைன்னா என்ன ஆகும், நமக்கு உரிமை இருக்குது, அப்போ அந்த உரிமை போயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமையே போயிடும்ல. அப்போ அதனால தான் பிரிவு 32 வச்சுருக்காங்க. தனிப்பட்டவரின் அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படும் பொழுது நம்ம என்ன பண்ணலாம், நீதிமன்றத்தை அணுகி உரிமையை பெறலாம். அப்போ மேலே சொல்லப்பட்ட எல்லா உரிமைகள் நமக்கானது தான். அந்த உரிமைகளில் நமக்கு என்ன பாதிப்பு ஏற்பட்டாலும் நம்ம என்ன பண்ணலாம், போய் நீதிமன்றத்தை அணுகி அந்த உரிமையை வாங்கிக்கலாம். அதனால தான் டாக்டர் அம்பேத்கர் பிரிவு 32 என்ன சொல்கிறாரு, நம்ம இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா அப்படின்னு சொல்கிறாரு. இதயம் இல்லைன்னா என்னங்க, இதெல்லாம் இந்த உரிமைகளை செயல்படுத்தவே முடியாதுல்ல. அதனால தான் பிரிவு 32 டாக்டர் அம்பேத்கர் இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதுதான் இந்த உரிமை பற்றி பேசுது. அப்போ நம்ம நீதிமன்றத்தை அணுகுறோம் பார்த்தீங்களா, அப்போ நீதிமன்றம் என்ன பண்ணுவாங்கன்னா நீதி பேராணைகளை வெளியிடுவாங்க. ஓகேங்களா? அப்போ அதற்காக நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு உரிமை எனக்கு மறுக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் கேஸ் போடுறோம், வழக்கு கொடுக்குறோம் அப்படின்னா அவங்க வந்து ரிட்ஸ் அப்படின்னு சொல்லி நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா கொடுப்பாங்க. அதுதான் நீதி பேராணை. ஓகேங்களா? இந்த ஆர்டிகல் 32 தான் இந்த நீதி பேராணையை பற்றி சொல்லியிருப்பாங்க. 5 விதமான நீதி பேராணைகளை உச்ச நீதிமன்றமும் வழங்குவாங்க, உயர் நீதிமன்றமும் நமக்கு கொடுப்பாங்க. ஓகேங்களா? நம்ம அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படும் பொழுது நம்ம போய் கோர்ட்டில் இது பண்ணோம் அப்படின்னா அதற்காக என்ன பண்ணுவாங்க, 5 வித நீதி பேராணைகளை வந்து கொடுப்பாங்க நமக்கு. அதுதான் ஹேபியஸ் கார்பஸ், மேண்டமஸ், ப்ரொஹிபிஷன், செர்டியோரி, கோ வேரண்டோ அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி ஒன்றா பார்க்கலாம். ஓகேங்களா? அப்போ அதற்கு முன்னாடி நீதி பேராணைன்னா என்ன, சரி அப்போ நீதி பேரணை அப்படிங்கிற கான்செப்ட் நம்ம எங்கிருந்துங்க எடுத்தோன்னு நம்ம பார்த்தோம், ஞாபகம் இருக்குன்னா இங்கிலாந்து அரசமைப்பிலிருந்து எடுக்கப்பட்டது. நீதி பேரணை நம்ம படித்தோமோ அரசியலமைப்பின் மூல ஆதாரங்கள் அதுதான். இங்கிலாந்து அரசமைப்பிலிருந்து இந்த கான்செப்ட் எடுக்கப்பட்டிருக்கு. அடிப்படை உரிமைகள் அப்படிங்கிற கான்செப்ட் அமெரிக்காவிலேருந்து. அந்த அடிப்படை உரிமைகளில் பிரிவு 32 நீதி பேராணைகள்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அந்த கான்செப்டை நம்ம எங்கேருந்து எடுத்தோம், இங்கிலாந்து அரசமைப்பிலிருந்து எடுத்துட்டோம். ஓகேங்களா? இது என்னன்னா நீதிமன்ற முத்திரையுடன் நீதிமன்றத்தால் வெளியிடப்படும் கட்டளை அல்லது ஆணையை தான் நம்ம என்ன சொல்கிறோம், நீதி பேராணை அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் வெளியிடுங்க, நீதிமன்றம் வெளியிடக்கூடிய ஒரு ஆணை, அவ்வளோதான். அதில் நீதிமன்ற முத்திரை இருக்கும், அவ்வளோதான். ஓகேங்களா? இது என்னது, இது சில சட்டங்களை நிறைவேற்றாமல் தடை செய்ய நீதிமன்றத்தால் வெளியிடப்படும் ஆணை தான் இந்த ஆணை, நீதி பேராணை. ஓகேங்களா? சரி, அப்போ
பிரிவு 32 படி உச்சநீதிமன்றம் என்ன பண்ணும் அப்படின்னா நீதி பேராணையை வெளியிடும். அதே மாதிரி பிரிவு 226 படி உயர் நீதிமன்றம் என்ன பண்ணும்னா நீதி பேராணையை வந்து வெளியிடும். ஓகேங்களா? அப்போ பாருங்க, அதாவது நீதி பேராணைன்னு நமக்கு என்னன்னு தெரிஞ்சிருச்சு, ரிட்ஸ். ஓகேங்களா? அப்போ அந்த நீதி பேராணையை வெளியிடக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கும் இருக்கு, ஹைகோர்ட்டுக்கும் இருக்கு. ஓகேங்களா? அந்த அடிப்படை உரிமைகளை பாதுகாக்க 5 வகையான நீதி பேராணைகளை வெளியிட உச்சநீதிமன்றத்துக்கும் அதிகாரம் இருக்கு, உயர் நீதிமன்றத்துக்கும் அதிகாரம் இருக்கு. உச்சநீதிமன்றத்திற்கு அதில் அதிகாரம் இருக்குன்னு சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் பிரிவு 32, உயர் நீதிமன்றத்திற்கு அதிகாரம் இருக்குன்னு சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் பிரிவு 226. அப்போ இந்த இடத்துல உச்ச நீதிமன்றத்துக்கும் உயர் நீதிமன்றத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. என்னன்னா அடிப்படை உரிமைகளுக்காக மட்டும்தான் பிரிவு 32 என்ன பண்ணும்னா என்ன பிரிவு 32 படி உச்ச நீதிமன்றம் என்னப்படும் நீதி பேராணையை வெளியிட முடியும். ஆனால் ஹைகோர்ட்டு அடிப்படை உரிமைகள் இல்லாமல் வேற நிறைய உரிமைகள்லாம் இருக்குல்ல, அந்த உரிமைகள் பாதிச்சாலும் நம்ம ஹைகோர்ட்டில் வழக்கு தொடுக்கலாம், ஹைகோர்ட் வந்து நீதி பேராணையை வெளியிடும். இதுதான் வித்தியாசம். இந்த இடத்துல ஹைகோர்ட்டுக்கு கொஞ்சம் பவர் ஜாஸ்தி. நம்ம அந்த நீதித்துறை வரும்பொழுது கொஞ்சம் நல்லா பார்க்கலாம். இப்போ மேலோட்டமாக தெரிஞ்சுக்கோங்க. உச்சநீதிமன்றம் வந்து அடிப்படை உரிமைகளை பாதுகாப்பதற்காக மட்டும்தான் நீதி பேராணையை வெளியிட முடியும். ஆனால் உயர் நீதிமன்றம் அடிப்படை உரிமைகள் தவிர பிற உரிமைகளுக்கு பிற உரிமைகளில் நமக்கு பாதிப்பு ஏற்பட்டால் கூட நீதி பேராணைகளை வெளியிடக்கூடிய அதிகாரம் உயர் நீதிமன்றத்துக்கு இருக்கு. புரிஞ்சுதுங்களா? அடுத்தது பாருங்க, இது போன்ற ஆணைகளில் வெளியிட்டு நம்மளை காப்பாத்துறதுனால தான் பாருங்க, இது போன்ற ஆணைகளை வெளியிட்டு மக்களின் உரிமைகளை காப்பதினால் உச்சநீதிமன்றத்தை தான் என்ன சொல்லுவாங்க, அரசியல் அமைப்புடைய பாதுகாவலன், கார்டியன் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு நம்ம எதை சொல்லுவோம், சுப்ரீம் கோர்ட்டை தான் சொல்லுவோம். ஏன்னா அரசியலமைப்பில் ஏதாவது இருக்கக்கூடிய ஒரு விஷயம் பண்ணலை, அரசோ யாரும் பண்ணலை அப்படின்னா நம்ம நேராக சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறோமா, அப்போ சுப்ரீம் கோர்ட்டு தான் நம்ம அந்த அரசியலமைப்பை பாதுகாக்குது. ஓகேங்களா? அதில் இருக்கிற மாதிரி இப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு, ஏன்னா அரசியலமைப்பு தான் என்னதுங்க, நம்முடைய நாட்டின் உயர்ந்தபட்ச சட்டம் தான். அந்த சட்டப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த சட்டப்படி எல்லாம் நடக்குதான்னு கண்காணிக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் நீதிமன்றம். புரிஞ்சுதுங்களா? அப்போ அந்த அரசியலமைப்பை பாதுகாக்குது, கண்காணிக்குதுன்னு என்ன அர்த்தம், அந்த அரசியலமைப்பை பாதுகாக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் உச்ச நீதிமன்றம். இன்னொன்று, உச்ச நீதிமன்றம் அடிப்படை உரிமைகளின் பாதுகாவலன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா நீதி பேராணைகளை வெளியிடுதுல, உயர் நீதிமன்றமும் வெளியிடுது தான், ஆனால் உச்ச நீதிமன்றம் ஏன்னா நம்மளுடைய ஒருங்கிணைந்த நீதித்துறை தானே, அப்போ உச்ச நீதிமன்றம் தான் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? அப்போ பாருங்க, அப்போ 5 வகையான நீதி பேராணைகளை வெளியிடுதுன்னு பார்த்தோமா. அது என்னென்ன நீதி பேராணை இங்கிலீஷில் கண்டிப்பாக நல்லா பார்த்து வச்சுக்கணும். ஆட்கொணர்வு நீதி பேராணை, ஹேபியஸ் கார்பஸ் அப்படின்னு சொல்லி, ஏன்னா ஹேபியஸ் கார்பஸ்னே கொடுத்துருவாங்க தமிழ்லையும். அப்போ இது என்ன சொல்லுது அப்படின்னா, சட்டத்திற்கு புறம்பாக ஒருத்தர் கைது செய்யப்படுறாங்க அப்படின்னா அவங்கள என்ன பண்ணணும், நம்ம இந்த ஹேபியஸ் கார்பஸ் மூலமாக என்ன பண்ணலாம், நம்ம முன்னாடி கொண்டு வந்து நிறுத்த வைக்கணும், இல்லை நீதிமன்றத்து முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி வைக்கணும். இது நிறைய படத்தில் இந்த ஹேபியஸ் கார்பஸ் நீதி பேராணை வந்து கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், நீங்கள் சட்டத்திற்கு புறம்போது ஒருத்தர் கைது பண்ணியிருக்கீங்க, இவ்வளோ இந்த ஒரு நாளுக்குள்ளே நீங்கள் இவங்களை என்ன பண்ணணும், நீதிமன்றத்துக்கு முன்னாடி கொண்டு வரணும், அந்த ஆளை கொண்டு வரணும். ஏன்னா சட்டத்திற்கு புறம்பாக ஒருத்தர் வந்து கைது பண்ணி அவங்களுடைய அந்த கொலை, நீங்கள் படத்துல எல்லாம் நிறைய பார்த்துருப்பீங்களா, அவங்கள கொலை பண்ணலான்னு பிளான் பண்ணியிருப்பாங்க. அப்போ அதற்கு எதிரானது தான் சட்டத்திற்கு புறம்பாக ஒருத்தரை கைது செய்யப்படுவதிலிருந்து இது பாதுகாக்கின்றது. அப்படின்னா என்னது, அப்போ அந்த ஹேபியஸ் கார்பஸ் கொடுத்துட்டா நீங்கள் ஒருத்தர் வந்து கைது பண்ணியிருக்கீங்கல்ல, அவங்கள ஒரு நாளுக்குள்ளே என்ன பண்ணணும் அப்படின்னா நீதிமன்றத்தின் முன்னாடி கொண்டு வந்து நிற்க வைக்கணும். அதுதான் இதனுடைய நோக்கமே, ஹேபியஸ் கார்பஸ். அடுத்தது கட்டளையுறுத்தும் நீதி பேராணை அப்படிங்கிறது மேண்டமஸ் அப்படின்னு சொல்லுவோம், செயலுறுத்தும் நீதி பேராணை. இது என்னன்னா, ஒரு பப்ளிக் ஆஃபீஸில் இருக்கிறவங்க செய்ய வேண்டியது கண்டிப்பாக செய்யணும். ஓகேங்களா? மக்களுக்கு சில இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் பண்ணுறது தான் அவங்களுடைய கடமை, அதை செய்யணும். அதை செய்யலை அப்படின்னா நம்ம இந்த சட்டத்தின்படி, இந்த கட்டளையுறுத்தும் நீதி பேராணையின்படி அவங்கள செய்ய வைக்கலாம். பாருங்கள், மனுதாரர், நம்ம தான் மனுதாரன்னு வச்சுக்கோங்க, சட்ட உதவியுடன் தனது மனு தொடர்பான பணியினை சம்பந்தப்பட்ட துறையிலிருந்து நிறைவேற்றி கொள்ள முடியும். இப்போ நமக்கு ஏதோ ஒரு சர்வீஸ் வேணும், ஓகேங்களா, அதாவது கவர்மெண்ட் மூலமாக நமக்கு ஏதோ ஒரு சர்வீஸ் வேணும், அதை நியாயமானதான் கேட்குறோம். அதை அவங்க செய்யலை அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், இந்த மேண்டமஸ் கோர்ட்டுக்கிட்ட இருந்து அந்த மேண்டமஸை வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா அதன்படி என்ன பண்ணணும், அவங்க
அவங்கள செய்ய வைக்கிறது, அவங்க செய்யாத வேலையை, செய்ய தவறிய கடமையை நம்ம செய்ய வைக்கிறது சட்டத்தின் மூலமாக. அதுதான் இந்த மேண்டமஸ். ஓகேங்களா? இப்போ இப்படி இதை கொடுத்துட்டு அவங்க செய்யாமல் இருக்க முடியாது. அடுத்தது பார்த்திங்கன்னா தடையுறுத்தும் நீதி பேரணை ப்ரொஹிபிஷன்னா ஒரு கீழ் நீதிமன்றம் தனது சட்ட எல்லையை தாண்டி செயல்படுவதை தடுக்கிறது. அதாவது அவங்களுக்கு ஒரு லிமிட் இருக்கும். ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா இவ்வளோதான் லிமிட்டு, அந்த லிமிட்டை தாண்டி அவங்க செயல்படக்கூடாது. அப்படி செயல்பட்டாங்கன்னா நம்ம இந்த ப்ரொஹிபிஷனை வாங்கி கொடுக்கலாம். ஓகேங்களா? இந்த ப்ரொஹிபிஷன் அப்படிங்கிற அந்த நீதி பேராணையை இது பண்ணும்பொழுது அதை அவங்க தடை பண்ணுவாங்க. இதுக்கு மேலே நீங்கள் பண்ணக்கூடாது, இப்படி ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்கு, இது உங்களோட சட்ட எல்லைன்னு ஒன்று இருக்கும், அதை தாண்டி நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணலாம், அதை தடுக்கலாம். அதை பாருங்கள், ஒரு கீழ் நீதிமன்றம் தனது சட்ட எல்லையை தாண்டி செயல்படும் பொழுது நம்ம இந்த என்ன பண்ணலாம், நம்ம உச்ச நீதிமன்றத்தையோ உயர் நீதிமன்றத்தையோ நாடி இந்த ப்ரொஹிபிஷன் அப்படிங்கிற நீதி பேராணையை நம்ம சமர்ப்பிக்க முடியும். ஓகேங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா ஆவண கேட்பு நீதி பேரணை செர்டியோராரி. அதாவது நம்ம கேட்குறது கிடையாதுங்க, நம்ம மூலமாக கோர்ட் கேட்பாங்க அவங்க கிட்ட. ஓகேங்களா? இது சட்ட எல்லையை தாண்டி நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் தடுப்பாங்க இந்த ப்ரொஹிபிஷன் மூலமாக. அடுத்தது ஆவண கேட்பு நீதி பேரணை அப்படிங்கிறது செர்டியோராரி. பாருங்கள், சர்டிஃபிகேட் அப்படிங்கிற மாதிரி இருக்கா. அப்போ இது நம்ம என்ன சொல்லுவோம்னா நெறிமுறையுறுத்தும் நீதி பேராணை. அந்த ரெண்டு பேராக இருக்குல்ல, அப்போ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நெறிமுறையுறுத்தும் நீதி பேராணை நம்ம சொல்லுவோம். அதாவது பாருங்கள், உயர் நீதிமன்றம் ஆவணங்களை நியாயமான பரிசீலனைக்கு தனக்கோ அல்லது உரிய அதிகாரிக்கோ அனுப்ப செய்ய கீழ் நீதிமன்றங்களுக்கு இடும் ஆணை. அப்போ உயர் நீதிமன்றம் தன்னுடைய கீழ் நீதிமன்றங்களுக்கு ஒரு ஆணை கொடுக்கலாம். என்ன ஆணைனா, இப்போ நீங்கள் இந்த கேஸில் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு நீங்கள் கொடுத்துருக்கீங்க, ஓகே, அது சம்பந்தமானது அந்த ஆவணங்கள் இருக்குல்ல, அது நியாயமான பரிசீலனைக்கு எங்களுக்கு அனுப்புங்க, இல்லைன்னா அது சம்மந்தமாக உரிய அதிகாரி இருப்பாங்கல்ல அவங்களுக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கீழ் நீதிமன்றத்துக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்க ஆர்டர் போடலாம். அதுதான் என்னதுன்னா ஆவண கேட்பு நீதி பேராணை. யார்? உயர் நீதிமன்றம். உயர் நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றமும் தனக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த நீதிமன்றத்துக்கிட்ட என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஆணையை இடலாம். அந்த ஆவணங்களை கொடுங்க, நீங்கள் இது கொடுத்தீங்கல்ல, இந்த ப்ராசஸ்லாம் பண்ணியிருப்பீங்கல்ல, அந்த சர்டிஃபிகேட் கொடுங்க, அந்த ஆவணங்களை கொடுங்க அப்படின்னு கேட்பதற்கான ஒரு அதிகாரம் தான் ஆவண கேட்பு நீதி பேராணை செர்டியோராரி. அடுத்தது தகுதி முறை வினவும் நீதி பேராணை கோவாரண்டோ. அப்படின்னு என்னன்னா, ஒருத்தர் இப்பேரணை சட்டத்திற்கு புறம்பாக தகாத முறையில் அரசு அலுவலகத்தை கைப்பற்றுவதை தடை செய்கிறது. அப்போ ஒருத்தர் ஒரு கவர்மெண்ட் ஜாப் வாங்குறாரு அப்படின்னா, ஒரு சட்டத்திற்கு புறம்பா அவர் வாங்கிட்டார் அப்படின்னா அதை பற்றி கேட்குறக்கு உரிமை இருக்குது. புரிஞ்சுதுங்களா? அதை நம்ம தடுக்கலாம். ஓகேங்களா? அப்போ இவங்க இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோவாரண்ட்டை சுப்ரீம் கோர்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்க அந்த அரசு அலுவலகத்தை கைப்பற்றுவதை தடை செய்யும். சட்டத்திற்கு புறமாக அந்த அரசு வேலையை அவங்களுக்கு கிடைக்கிறத தடை செய்யும் இந்த கோவாரண்டோ அப்படிங்கிறது. ஓகேங்களா? பார்த்துக்கோங்க. இதில் எவ்வளோ முக்கியமான பாருங்கள், எவ்வளோ இருக்குது, ஆனால் அதை நடைமுறையில் ஃபாலோ பண்ணுறோமா அப்படிங்கிறதுல தான் நிறைய கேள்விகள் இருக்குது. பாருங்கள், அப்போ சட்டப்பிரிவு 32ங்கிறது அரசியலமைப்புக்குட்பட்ட தீர்வு காணும் உரிமை. இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மாவே இதுதான், இது இல்லைன்னா அவ்வளோதான். அடுத்தது நீதி பேராணை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது இங்கிலாந்து அரசியலமைப்பிலிருந்து நம்ம எடுக்கப்பட்டது. நீதிமன்ற முத்திரையுடன் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் ரெண்டுமே 5 வகையான நீதி பேராணைகளை வெளியிடக்கூடிய அதிகாரம் இருக்குது ரெண்டுக்குமே. ஓகேங்களா? அதை பார்த்துக்கோங்க. அது என்ன ஆர்டிக்கல் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஹேபியஸ் கார்பஸ்னா என்ன, மேண்டபஸ்னா என்ன, அது தமிழ்லையும் பார்த்துக்கோங்க. கட்டளையுறுத்தும் நீதி பேராணை அல்லது செயலுறுத்தும் நீதி பேராணைன்னு சொல்லலாம். அடுத்தது தடையுறுத்தும் நீதி பேராணை ப்ரொஹிபிஷன், ஆவணக்கேட்பு நீதி பேராணை செர்டியோராரி, தகுதி முறை வினவும் நீதி பேராணை பார்த்தீங்கன்னா கோவாரண்டோ. ஓகேங்களா? சரி, அடுத்தது பாருங்கள். இப்போ அடிப்படை உரிமைகளை நம்ம பார்த்துட்டோம்ல. இப்போ இந்த அடிப்படை உரிமைகளை நிறுத்தி வைக்கலாமா, அடிப்படை உரிமைகள் முழுமையானதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடியே பார்த்தோம்ல. நமக்கு இருக்கக்கூடிய அடிப்படை உரிமைகள் முழுமையானவை கிடையாது. ஏன் அப்படின்னா அவசர நிலையில் அந்த அடிப்படை உரிமைகளை நிறுத்தி வைக்க முடியும். அதனால் நம்முடைய அடிப்படை உரிமைகளை முழுமையானது அப்படின்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோமா, ஞாபகம் இருக்குங்களா? சரி, அப்போ அதை பற்றி பார்க்கலாம். பாருங்க, இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 352 படி குடியரசுத் தலைவரால் அவசர நிலை அறிவிக்கப்படும் பொழுது சட்டப்பிரிவு 19 கீழ் உத்தரவாதம் அளிக்கப்பட்ட சுதந்திரம் தாமாகவே நிறுத்தப்படுகிறது. இப்போ சட்டப்பிரிவு 352 பற்றி நம்ம பார்த்தோம்.
நான் சும்மா ஜென்ரலாக சொல்லியிருப்பேன். சட்டப்பிரிவு 352 எதை பற்றி சொல்லுதுன்னா, தேசிய அவசர நிலையை அறிவிக்கக்கூடிய அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு இருக்குது. எப்போ ஆயுதமேந்திய கிளர்ச்சி நடக்குது, ஒரு போர் நடக்குது, அந்த மாதிரி காலகட்டத்தில் குடியரசுத் தலைவர் என்ன பண்ணலான்னா தேசிய அவசர நிலையை அறிவிக்கலாம். அப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நமக்கு சட்டப்பிரிவு 19 நம்ம எல்லாமே பார்த்தோம்ல, கருத்து தெரிவிக்கும் உரிமை, அப்புறம் என்ன பார்த்தோம், சங்கம் அமைக்கக்கூடிய உரிமை, கூட்டம் கூடக்கூடிய உரிமை, அடுத்தது இந்தியாவில் எங்கே வேணாலும் போயிட்டு வரக்கூடிய உரிமை, வசிக்கக்கூடிய உரிமை, இது எல்லாம் ஒரு 6 வகையான உரிமைகள் பார்த்தோம்ல. அப்போ அந்த சட்டப்பிரிவு 19 என்னென்ன உரிமைகள்லாம் இருக்குதோ அது அதுவாகவே நின்றுன்னு சொல்கிறாங்க. இப்போ தேசிய அவசர நிலைன்னு இப்போ அறிவிச்சிட்டாங்கன்னா சட்டப்பிரிவில் 19 நம்ம உரிமைகள் எல்லாமே பார்த்தோம்ல, அந்த உரிமை அப்படியே ஸ்டாப் ஆயிரும். யாருமே ஆணை கூட கொடுக்க வேண்டியதில்லை. குடியரசுத் தலைவர் இதெல்லாம் ஸ்டாப் ஆகுதுன்னு சொல்ல வேண்டியது கிடையாது, அதுவே ஸ்டாப் ஆயிரும். தேசிய அவசர நிலை அறிவிச்சோன்னையே சட்டப்பிரிவின் 19 கீழே இருக்கக்கூடிய எல்லா உரிமைகளும் நமக்கு ஸ்டாப் ஆயிரும். ஓகேங்களா? சரி, அப்போ மற்ற அடிப்படை உரிமைகளையும் என்ன பண்ணலாம், குடியரசுத் தலைவர் சில குறிப்பிட்ட ஆணைகளை பிறப்பதின் மூலம் தடை செய்யலாம். அப்போ சட்டப்பிரிவு 19 கீழே இருக்கக்கூடிய அடிப்படை உரிமைகள் தாமாகவே ஸ்டாப் ஆயிரும். மீதி இருக்கக்கூடிய அடிப்படை உரிமைகள் குடியரசுத் தலைவர் என்ன பண்ணலாம், சில ஆணைகளை பிறப்பிச்சு அதையெல்லாம் தடை பண்ண முடியும். 19 அதுவாக ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆயிருங்க. மற்ற அடிப்படை உரிமைகளை தடை பண்ணணும்னா குடியரசுத் தலைவர் ஆணை பிறப்பிக்கணும். அதுக்கப்புறம் இப்போ இந்த உரிமை நாங்கள் இது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு குடியரசுத் தலைவர் ஆணை பிறப்பிப்பதன் மூலமாக இந்த தேசிய அவசர நிலையின் போது என்ன பண்ணலாம், தடை பண்ணலாம். ஓகேங்களா? சரி, இப்போ குடியரசுத் தலைவர் இந்த அடிப்படை உரிமையை தடை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆணையை வெளியிட்டாரு அப்படின்னா அந்த குடியரசுத் தலைவரின் இந்த ஆணைகள் நாடாளுமன்றத்தால் கட்டாயம் என்ன பண்ணும், அங்கீகரிக்கப்படணும். கண்டிப்பாக என்ன பண்ணும், அங்கீகரிக்கப்படணும். நாடாளுமன்றம் என்ன பண்ணக்கூடாது, இதெல்லாம் நான் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லக்கூடாது. இந்த இடத்துல குடியரசுத் தலைவருக்கு தான் உரிமை அதிகம். அதனால் குடியரசுத் தலைவரின் இந்த ஆணைகள் நாடாளுமன்றத்தால் கட்டாயம் என்ன பண்ணும், அங்கீகரிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எந்த சூழ்நிலையிலும் குடியரசுத் தலைவரால் இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 20 மற்றும் 21 கீழ் வழங்கப்பட்ட உரிமைகளை தடை செய்ய முடியாது. ஆனால் இப்போ பார்த்தோம்ல, சட்டப்பிரிவு 19 அதுவே ஸ்டாப் ஆயிரும்னு சொல்லி பார்த்தோம். தேசிய அவசர நிலையின் போது சட்டப்பிரிவு 19 அதுவே ஸ்டாப் ஆயிரும். மற்ற அடிப்படை உரிமைகள் எல்லாம் சில குறிப்பிட்ட ஆணைகள் மூலமாக குடியரசுத் தலைவர் என்ன பண்ணிடுவார்னா தடை பண்ணிடலாம். ஆனால் இந்த பிரிவு 20, 21 இருக்குது பார்த்தீங்களா, அந்த உரிமைகளை குடியரசுத் தலைவர் என்ன பண்ண முடியாது, தடை செய்ய முடியாது. அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. 20 அப்படிங்கிறது தண்டனைகளிலிருந்து பாதுகாப்பு பெறும் உரிமையா, 21 என்ன சொல்லும், தனிப்பட்ட சுதந்திரம். படிச்சுமா? அப்போ அந்த 2 உரிமையும் குடியரசுத் தலைவர் என்ன பண்ண முடியாது, தடை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புரிஞ்சுதுங்களா? இது ரொம்ப முக்கியமானதுங்க, பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்க, என்ன சட்டப்பிரிவு 352 படி குடியரசுத் தலைவரால் அவசர நிலை அறிவிக்கப்பட்டுச்சுன்னா சட்டப்பிரிவு 19 கீழே இருக்கக்கூடிய உரிமைகள்லாம் அதுவே ஸ்டாப் ஆயிரும். மற்ற அடிப்படை உரிமைகளை குடியரசுத் தலைவர் சில குறிப்பிட்ட ஆணைகள் மூலமாக என்ன பண்ணலாம், தடை பண்ணலாம். அந்த ஆணைகளை என்ன பண்ணணும், கண்டிப்பாக நாடாளுமன்றம் அங்கீகரிக்கணும். ஆனால் எந்த விதத்திலையும் சட்டப்பிரிவு 20, 21 குடியரசுத் தலைவர் என்ன பண்ண முடியாது, தடை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லுது. சரி, இப்போ அடிப்படை உரிமைகள் நம்ம பார்த்தோம்ல, அதில் 12 to 35 வரைக்கும் இருக்குன்னு பார்த்தோம். நம்ம 14 32 வரைக்கும் தான் பார்த்துருக்கோம். மீதியும் பார்க்கணும் கண்டிப்பாக. ஓகேங்களா? பிரிவு 12, 13. பிரிவு 12 என்ன சொல்லுதுன்னா, அரசு அப்படின்னா என்னங்க, ஸ்டேட் இதை பண்ணக்கூடாது, அரசு பாகுபடுத்தக்கூடாது. இப்படி இந்த அடிப்படை உரிமைகள் எப்படி சொல்லியிருக்குன்னு தெரியுங்களா, அரசு பாகுபாடு காட்டக்கூடாது அந்த மாதிரி சொல்லும். சட்டத்தின் முன் அனைவரும் சமமாக தான் அரசு பார்க்கணும். அந்த அரசுன்னு நம்ம சொல்கிறோம்ல, அந்த அரசுன்னா என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு இதில் டெஃபினேஷன் கொடுத்துருப்பாங்க. பிரிவு 12. அரசுன்னா என்னது, மத்திய அரசு, மாநில அரசு, உள்ளாட்சி அரசு, அது போக மற்ற அமைப்புகளில் இருக்குள்ள அரசு சார்ந்த அமைப்புகள், அதெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம், அரசு அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது பிரிவு 13 என்ன சொல்லுது அப்படின்னா, இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது பாருங்க. அடிப்படை உரிமைகளை மீறும் சட்டங்களை தடுத்தல். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு சட்டம், பாராளுமன்றம் ஒரு சட்டம் இயற்றுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த சட்டம் அடிப்படை உரிமைகளை மீறிச்சுன்னா, ஓகேங்களா, அடிப்படை உரிமைகளுக்கு முரணாக உள்ள சட்டங்கள் அனைத்தும் செல்லாதது ஆயிரும். ஓகேங்களா? அடிப்படை உரிமைகளை மீறும் சட்டங்களை என்ன பண்ணுறது, தடுத்தல் தான் பிரிவு 13 பற்றி சொல்லுது.
பாராளுமன்றம் இயற்றப்படக்கூடிய ஒரு சட்டம் அடிப்படை உரிமைகளை மீறிச்சு அப்படின்னா அதை செல்லாததாக்கக்கூடிய அதிகாரம், இந்த இடத்துல தான் நீதி சீராய்வு அப்படின்னு சொல்லலாம். அதை செல்லாததாக்கும் அதிகாரம் யாருக்கு இருக்கு? நீதிமன்றத்துக்கு இருக்கு. புரிஞ்சுதுங்களா? பாராளுமன்றம் இயற்றக்கூடிய ஒரு சட்டம் அடிப்படை உரிமைகளுக்கு முரணாக இருந்துச்சுன்னா அது செல்லாது அப்படின்னு அறிவிக்கக்கூடிய அதிகாரம் நீதிமன்றத்துக்கிட்ட இருக்கு. ஓகேங்களா? உச்ச நீதிமன்றத்துக்கிட்ட இருக்குன்னு சொல்லலாம். அதை பற்றி சொல்றது தான் பிரிவு 13. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இது கொண்டு வரும்பொழுது இந்த பிரிவு என்ன சொல்லுச்சுன்னா, அரசியலமைப்பை சட்ட திருத்தம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தம் இருக்குது பார்த்தீங்களா, அது சட்டம் அல்ல, அதனால் அதை எதிர்த்து வழக்கு தொடர முடியாது அப்படின்னு சொல்லுச்சு. அப்படின்னு என்னன்னா, இப்போ முன்னாடி என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு சட்டம் அடிப்படை உரிமைகளை மீறிச்சு அப்படின்னா, முரணாக இருந்துச்சு அப்படின்னா அது செல்லாது, அந்த சட்டம் செல்லாது அப்படின்னு உச்சநீதிமன்றம் அறிவிக்கலாம் அப்படின்னு சொன்னோமா. அந்த பிரிவிலேயே இன்னொன்று என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தம் பண்ணுறாங்கல்ல, அந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தம் அப்படிங்கிறது ஒரு சட்டம் கிடையாது. அதனால அது அடிப்படை உரிமைகளை மீறிச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியாது, கோர்ட்ல வழக்கு தொடர முடியாது அப்படின்னு சொன்னதுதான் இது. இது சட்டம் அல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா என்னது, சட்டமா இருந்தா மட்டும்தான் அடிப்படை உரிமைகளுக்கு முரணா இருந்துச்சுன்னா வழக்கு தொடுக்க முடியும். இது சட்டமே இல்லை, அரசியலமைப்பு சட்ட திருத்தம் அப்படிங்கிறது சட்டமே இல்லை. அதனால இது அடிப்படை உரிமைகளை மீறிச்சுனாலும் நம்ம என்ன பண்ண முடியாது, கோர்ட்ல வழக்கு தொடர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் சொல்லுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1973 கேசவானந்த பாரதி வழக்கு நடந்திருக்கும். நம்ம முகவரியிலேயே பார்த்தோம், நிறைய ஜட்ஜ்மெண்ட் அதில் கொடுத்துருப்பாங்க. அதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அரசமைப்பு சட்ட திருத்தம் ஒரு சட்டம் தான், அது அடிப்படை உரிமையை மீறிச்சுன்னா வழக்கு தொடரலாம் அப்படின்னு சொல்லி, இது அரசமைப்பு சட்ட திருத்தம் ஒரு சட்டம் தான், அது அடிப்படை உரிமையை மீறிச்சுனாலும் நம்ம என்ன பண்ணலாம், வழக்கு தொடர்க்கலாம், அதுவும் செல்லாதுன்னு அறிவிக்கக்கூடிய அதிகாரம் உச்சநீதிமன்றத்துக்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. புரிஞ்சுதுங்களா? அப்போ இது புரிஞ்சுதுங்களா? அடிப்படை உரிமைகளை மீறக்கூடிய ஒரு சட்டம், பாராளுமன்றம் ஏற்றக்கூடிய ஒரு சட்டம் அடிப்படை உரிமைகளை மீறிச்சு அப்படின்னா அந்த சட்டம் செல்லாதுன்னு அறிவிக்கலாம். ஃபர்ஸ்ட் எப்படி இருந்துச்சு, அரசியலமைப்பு சட்ட திருத்தங்கிறது சட்டம் கிடையாது, அதனால அது அடிப்படை உரிமைகளை மீறிச்சுனாலும் நம்ம என்ன பண்ணல, வழக்கு தொடர வேண்டியதில்லைன்னு சொன்னாங்க. ஆனால் 1973 கேசவானந்த பாரதி வழக்கில் அரசமைப்பு சட்ட திருத்தம் ஒரு சட்டம் தான், அது அடிப்படை உரிமைகளை மீறிச்சுனாலும் வழக்கு தொடரலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிருப்பாங்க. முன்னாடி இப்படி இருந்துச்சு, இது இப்படி மாற்றிட்டாங்க. சரி, அடுத்து 32 வரைக்கும் பார்த்துட்டோம். பிரிவு 33 என்ன சொல்லுதுன்னா, ஆயுதப்படையினர், துணை இராணுவ படையினருக்கு அடிப்படை உரிமைகளை நிறுத்தி வைக்க பாராளுமன்றத்திற்கு அதிகாரம் இருக்கு. ஏன்னா இவங்கெல்லாம் ஆயுதப்படையினர், துணை இராணுவ படையினராக இருக்காங்க. அப்போ அவங்களுக்குள்ள பர்சனலாக ரகசியங்கள் நிறைய இருக்கும், தேசிய ரகசியங்கள் நிறைய இருக்கும். தனக்கு கருத்து சொல்ல முடியாதுல்ல, நம்ம பேசுகிற மாதிரி அவங்க பேச முடியாதுல்ல. அப்போ அந்த அடிப்படை உரிமைகளை அவங்களுக்கு நிறுத்தி வைக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குது, பாராளுமன்றத்திற்கு இருக்குது. அடுத்தது பிரிவு 34 என்ன சொல்லுது அப்படின்னா, இந்தியாவில் ஏதாவது ஒரு பகுதியில், ஆட்சி பகுதியில் இராணுவ சட்டம் நடைமுறையில் இருந்துச்சு அப்படின்னா அங்கே அடிப்படை உரிமைகளை என்ன பண்ணலாம், நிறுத்தி வைக்கலாம். அதை பற்றி சொல்கிறதான். இந்தியாவில் ஏதேனும் ஒரு பகுதியில் இராணுவ சட்டம் நடைமுறையில் இருந்துச்சு அப்படின்னா அங்கே அடிப்படை உரிமைகளை நிறுத்தி வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பிரிவு 35 என்னன்னு பார்த்தீங்கன்னா, சில குறிப்பிட்ட அடிப்படை உரிமைகளை நிலைநிறுத்தும் பொருட்டு சட்டங்களை உருவாக்க பாராளுமன்றத்திற்கே அதிகாரம் அளிக்கப்பட்டுள்ளது. இது ரொம்ப முக்கியமான ஆர்டிக்கல். என்ன அப்படின்னா, இப்போ அடிப்படை உரிமைகள் நம்ம இவ்வளோ பார்த்துட்டோம், ஓகேங்களா. இப்போ தீண்டாமைன்னு இருக்கு, ஒரு தீண்டாமையை ஒழித்தல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்போ தீண்டாமை தொடர்பான சட்டங்கள்லாம் நம்ம ஏற்றிருக்காங்கல்ல, எதுக்கு, அந்த தீண்டாமையை ஒழிக்கணும் அப்படிங்கிறத நிலைநிறுத்தும் பொருட்டு சட்டம் இயற்றிருக்காங்க, தீண்டாமை ஒழிப்பு சட்டம் அதெல்லாம் ஏற்றிருக்காங்க. அப்போ அந்த அடிப்படை உரிமைகளை நிறுத்துவதற்காக ஒரு சட்டம் கொண்டு வர்றாங்கன்னா அந்த சட்டம் இயற்றுவதற்கு யாருக்கு தான் அதிகாரம் இருக்குன்னா பாராளுமன்றத்திற்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்கு. அதில் அந்த அடிப்படை உரிமைகள் தொடர்பான சட்டங்கள் எல்லாமே வருது பார்த்தீங்களா, அது யார் தான் ஏற்றிருப்பாங்க, பாராளுமன்றம் தான் ஏற்றிருப்பாங்க. அந்த அடிப்படை உரிமைகளை நிலைநிறுத்துவதற்காக, உரிமைகளாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை சட்டமாக கொண்டு வந்தால் தானே எல்லாருமே ஃபாலோ பண்ணுறாங்க. அப்போ அந்த சட்டத்தை இயற்றுவதற்கான அதிகாரம் பாராளுமன்றத்திற்கு தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. புரிஞ்சுதுங்களா? அப்போ 12 பார்த்தீங்கன்னா அரசு என்பதற்கான விளக்கம். பிரிவு 13ங்கிறது அடிப்படை உரிமைகள் மீறும் சட்டங்களை தடுக்குது. பிரிவு 33ங்கிறது இந்த ஆயுதப்படையினர், துணை இராணுவ படையினருக்கு அடிப்படை உரிமைகளை நிறுத்தி வைக்க பாராளுமன்றத்திற்கான அதிகாரம். அடுத்தது பிரிவு 34 அப்படிங்கிறது இராணுவ சட்டம் நடைமுறை இருக்கும் பொழுது அந்த பகுதியில் அடிப்படை உரிமைகளை நிறுத்தி வைத்தல். அடுத்தது பிரிவு 35 அடிப்படை உரிமைகளை நிலைநிறுத்தும் பொருட்டு
சட்டங்களை உருவாக்குவதற்கு பாராளுமன்றத்திற்கு தான் அதிகாரம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, இந்த டிஃப்ரென்ஸை தெரிஞ்சுக்கணும். இந்தியாவில் வசிக்கும் மக்கள் அனைவருக்கும் அடிப்படை உரிமைகள் பொதுவானதா. இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் அடிப்படை உரிமைகள் பொதுவானது தான். அவங்க வெளிநாட்டினர் உள்ள வந்து இருந்தாலுமே அடிப்படை உரிமைகள் பொதுவானது தான். ஆனா இந்திய குடிமக்களுக்கு மட்டுமே ஆன சில அடிப்படை உரிமைகள் இருக்கு. அப்ப இப்ப அதாவது இந்தியாவில் வசிக்கிறக்கும் இந்திய குடிமக்களுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. இந்தியாவில் ஒருத்தவங்க வசிக்கிறாங்கன்னா அடிப்படை உரிமைகள் பொதுவானது தான். ஆனால் இந்தியாவில் வசித்தாலும் அவங்க இந்திய குடிமக்களாக இருக்கணும்ல. இந்திய குடிமக்களுக்கு மட்டுமே ஆன சில அடிப்படை உரிமைகளும் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த வித்தியாசத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்திய எல்லைக்குள் உள்ள அனைவருக்குமான அடிப்படை உரிமைகள் என்னென்ன? அதாவது ஒன்றுமே இல்லைங்க. இப்போ இந்தியாவில் வசிக்கிறாங்க, இந்திய குடிமக்கள் மட்டும்தான் இங்கே வசிக்கிறாங்களா? கிடையாதுல. வெளிநாட்டினரும் இங்கே வந்து வசிக்கிறாங்க. ஓகேங்களா? அவங்களுக்கும் அடிப்படை உரிமைகள் இருக்குங்க. நம்ம இந்தியாவில் ஃபாலோ பண்ணக்கூடிய அடிப்படை உரிமைகள் அவங்க வெளிநாட்டினராக இருந்தாலும் அவங்களுக்கு இங்கே இருக்கிறதுனால அடிப்படை உரிமைகள் இருக்குது. அதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரிவு 14, 20, 21, 21A, 22, 23, 24, 25, 26, 27, 28 இது எல்லாமே காமன். எல்லாத்துக்குமே இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே இது பொதுவானது. அவங்க வெளிநாட்டினராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி. ஓகேங்களா? ஆனால் இந்த பிரிவு 15, 16, 19, 29, 30 இருக்குது பார்த்தீங்களா? இந்த 5 ஆர்டிக்கிளும் இந்த 5 உரிமைகளும் யாருக்கு மட்டும்தான்? இந்திய குடிமக்களுக்கு மட்டும்தான். இந்தியன் சிட்டிசன்ஷிப் இருக்கணும் அவங்களுக்கு மட்டும்தான் இந்த உரிமை இருக்குது. மற்றது எல்லாமே எல்லாத்துக்குமே இருக்குது. வெளிநாட்டில் இருந்தாலும் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஆனால் இந்த 5 உரிமைகள் இந்திய குடிமக்கள் மட்டும்தான் என்ன பண்ண முடியும்? என்ஜாய் பண்ண முடியும். இதெல்லாம் என்ன, ஏன்னா சில டைம் என்ன பண்ணிடுவாங்கன்னா அந்த சென்டென்ஸ் கொடுத்துருப்பாங்க, அந்த ஆர்டிக்கலை கொடுக்காம தடுப்பு காவல் அப்படின்னு கொடுத்துட்டு. ஓகேங்களா? தடுப்பு காவலிலிருந்து பாதுகாப்பதற்கான உரிமை இது வந்து பொதுவானதா, எல்லாத்துக்கும் பொதுவானதா, இல்லை இந்திய குடிமக்களுக்கானதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால இந்த அந்த ஆர்டிக்கல் என்ன சொல்லுது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா? சரி, இப்போ அடிப்படை உரிமைகளை தாண்டி நம்ம இந்திய அரசியலமைப்பில் வேறு ஏதாவது உரிமைகள் இருக்கான்னா இருக்குது. ஆனால் அடிப்படை உரிமைகள்லாம் இதெல்லாம் இல்லை, வேறு உரிமைகளாக இருக்குது. அது எங்கெங்கே இருக்குது? ஒரு 4 இடத்துல இருக்குது. இதெல்லாம் உரிமைகள் தான், ஆனால் அடிப்படை உரிமைகள் நம்ம சொல்ல முடியாது. ஆனால் ஏதோ ஒரு வகையில் உரிமை. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நமக்கு தெரிஞ்சது ஒன்று பார்த்துடலாமா? பாருங்கள், பிரிவு 300A பகுதி 12 என்ன பார்த்தோம்? சொத்துரிமை. சொத்துரிமை தான் ஃபஸ்ட்டு என்னவா இருந்துச்சு? அடிப்படை உரிமையாக இருந்துச்சு. இப்போ அது வந்து என்னவா இருக்குங்க? சட்ட உரிமையாக இருக்குது. அது உரிமை தான், ஆனால் அடிப்படை உரிமை கிடையாது. புரிஞ்சுதுங்களா? அடிப்படை உரிமையில் இல்லாத வேறு சில உரிமைகள் நம்ம இந்திய அரசியலமைப்பில் இருக்குது. ஒரு 4 இருக்குது. அது என்னென்னு தான் பார்க்குறோம். பாருங்கள், சட்டத்தினால் அல்லாமல் எவரிடமிருந்தும் சொத்தினை என்ன பண்ணக்கூடாது? பறிக்கக்கூடாது. அப்படியே சொத்துரிமை. ஒரு சிம்பிளாக சொல்லணும், சொத்துரிமை. அது பகுதி 12ல் 307 இருக்குது. அடுத்தது பிரிவு 326 பகுதி 15 பிரிவு 326 என்ன சொல்லணும்னா வாக்குரிமை. இது சொத்துரிமையா? இது வாக்குரிமை. இதுதான் ஹிண்ட். மக்களவை மற்றும் மாநில சட்டமன்றங்களுக்கான தேர்தலில் வயது வந்தோர் வாக்குரிமை நமக்கான உரிமை. எந்த பாகுபாடு காட்டிடக்கூடாது. ஆண் பெண் அப்படிங்கிற வயது மட்டும்தான் அந்த இடத்துல இதாக இருக்குமே ஒழிஞ்சு, 18 வயசு தானவங்க எல்லாரும் ஓட்டு போடலாம் அப்படின்னு தான் இருக்குமே ஒழிஞ்சு, மற்றபடி வேறு எதுலேயுமே வேறுபாடு இருக்காது. வயது வந்தோர் வாக்குரிமையின் அடிப்படையில் ஓட்டு போடலாம். ஓகேங்களா? அப்போ பகுதி 15 பிரிவு 306 வாக்குரிமை பற்றி சொல்லுது. அடுத்தது பிரிவு 225 என்ன உரிமை பற்றி சொல்லுதுன்னா, சட்டத்தினால் அங்கீகரிக்கப்பட்ட வரிகளை மட்டும்தான் வசூலிக்க வேண்டும், அதுக்கு மேலே வசூலிக்கக்கூடாது. அது ஒரு உரிமை தானே நம்மக்கிட்ட இருந்து அப்படி வசூலிக்கக்கூடாது. அப்போ அது நமக்கு கொடுக்கப்பட்ட உரிமை. பகுதி 12ல் கொடுக்கப்பட்ட பகுதி 12 265 கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்தது பகுதி 13 பார்த்திங்கன்னா, இந்திய எல்லைக்குள் வணிகம் வர்த்தகம் செய்வதற்கு எந்தவித தடையும் கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடியது பிரிவு 301 பகுதி 13 சொல்லியிருக்கு. அதாவது இந்த பிரிவு 300ஏவும் பிரிவு 326 ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மற்றதை நீங்கள் லைட்டாக பார்த்துக்கிட்டா போதுமானது. ஓகேங்களா? அதுவும் பிரிவு 300 சொத்துரிமை, பிரிவு 326னா வாக்குரிமை. அது எந்த பகுதி? பகுதி 15. ஓகேங்களா? இதுதாங்க, அவ்வளோதான். நம்ம அடிப்படை உரிமைகள் பார்த்துட்டோம். இது கொஞ்சம் லென்த்தாகவே உங்களுக்கு போயிருக்கும். இதையும் தாண்டி நிறைய கண்டென்ட், நீங்கள் புக்கிலலாம் நிறைய புக்கில் பார்த்துருந்தீங்க, இதையும் தாண்டி நிறைய கண்டென்ட் இருக்குது, கேசஸ் நிறையா இருக்குது. அந்தளவுக்கு இப்போதைக்கு போக வேண்டாம், போகவும் கூடாது. இதுதான் மெயின்.
இதுதான் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் தெரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட்ஸ் எல்லாமே சொல்லியாச்சு. இதெல்லாம் நீங்கள் நல்லா படிச்சுட்டு புரிஞ்சுட்டு நீங்கள் எக்ஸ்ட்ரா என்ன வேணாலும் படிக்கலாம். இதுக்கப்புறம் நீங்கள் வரக்கூடிய நியூஸை கண்டிப்பாக பார்க்கணுங்க. நீங்கள் பாலிட்டி படிக்கிறீங்க, நான் அதை பற்றி இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எந்த சப்ஜெக்டாக இருந்தாலுமே தான் நீங்கள் நியூஸ் பேப்பர் படிக்கணும். சுப்ரீம் கோர்ட் ஒரு வழக்கெல்லாம் கொடுப்பாங்க, அந்த வழக்குடைய அந்த வழக்கில் தீர்ப்பு கொடுப்பாங்கள்ல, அந்த தீர்ப்பெல்லாம் நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்ம இதில் வந்து நமக்கு நல்ல புரிதல் ஏற்படும் பாலிட்டியில். இல்லைன்னா ஏதோ ஒரு நம்ம என்ன தான் படித்தாலும் ஏதோ ஒரு இடத்துல கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரியே இருக்கும். ஏன்னா இது வந்து முரண்பாடாகவே இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா நம்ம அதுக்கான காரணம் நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன். ஏன்னா நிர்வாகம், சட்டமன்றம், நீதித்துறை, இந்த 3க்கும் அந்த பிரச்சனை நடந்துக்கிட்டே இருக்கும் எப்போவுமே. ஏன்னா அது சம அளவான அதிகாரம் 3க்குமே இருக்கிறங்காட்டி அந்த பிரச்சனை போயிட்டே இருக்கும். அதை நம்ம கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். என்ன சொல்கிறாங்க, இந்த இடத்துல எப்படி முடிவெடுக்கிறாங்க, அரசியலமைப்புக்கு உட்பட்ட முடிவெடுக்கிறாங்க அப்படின்னு நம்ம கவனிச்சுட்டே இருக்க வேண்டியது இருக்குது. அதுக்காக தான் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு இதை நல்லா உள்வாங்கிக்கோங்க, இதை நல்லா படிங்க. இதை நல்லா படிச்சுட்டு நியூஸ் பேப்பரில் கொஞ்சம் கொஞ்சமாக டெய்லி பார்க்க உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடக்கும். இன்னும் நல்லா புரியும். இது லைட்டாக ஏதாவது இப்போ நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இந்த பிரிவை இதை பற்றி பேசுது, இந்த பிரிவை இந்த ஃப்ரெஷர் சொல்கிறேன், இந்த பிரிவை இதை பற்றி பேசுது, இந்த பிரிவை இதை பற்றி பேசுது, இந்த சட்ட திருத்தத்தில் இதை கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி படிச்சுக்கோங்க. இல்லை நான் முன்னாடியே படிச்சிருக்கவங்க அப்படிங்கிறது இதனுடைய ஆள் என்ன சொல்ல, இந்த ஆழ்ந்த கருத்து என்ன சொல்ல வராங்க. ஓகேங்களா? எப்படி அந்த கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது, சுப்ரீம் கோர்ட்டுடைய ஜட்ஜ்மெண்ட்டை நம்ம கேட்க வேண்டியது இருக்குது. மேலோட்டமாக கேட்ட போதும், நீங்கள் ரொம்ப டீப்பாக போக வேண்டியதில்லை. ஃபண்டமெண்டல் ரைட்ஸு, ஏன்னா போன டைமில் கொஷின் உங்களுக்கு ரைட் டு ஸ்பீச்சை வச்செல்லாம் வந்து உங்களுக்கு கொஷின் கேட்டிருந்தாங்க, புரிஞ்சுதுங்களா? அப்போ அதெல்லாம் கேட்கறக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஃபண்டமெண்டல் ரைட்ஸையும் கரண்ட் அஃபேர்ஸையும் லிங்க் பண்ணி கேட்கறக்கு, அந்த ஜட்ஜ்மெண்ட் சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட்டையும் லிங்க் பண்ணி கேட்கறக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அதுக்காக தான் சொல்கிறேன். ஆனால் ஃபஸ்ட்டு இந்த பிரிவு எதை பற்றி சொல்லுது அப்படிங்கிறது நமக்கு கண்டிப்பாக தெரியும். எத்தனையாவது சட்ட திருத்தத்தில் இதை கொண்டு வராங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரியணும். அதெல்லாம் ஃபேக்டெல்லாம் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? கான்செப்ட் நான் சொல்லும்பொழுது ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகிட்டே வாங்க, கிளியர் ஆகிட்டு வந்துடலாம். ஓகேங்களா? புரிஞ்சுதுங்களா? இதை கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னு சொல்லுங்கள். கண்டினியூவாக பார்த்துட்டே இருங்க. கண்டினியூவாக கடைசி வரைக்கும் எக்காரணத்து கொண்டும் உங்களுடைய முயற்சியை கைவிடாதீங்க கண்டிப்பாக. ஓகேங்களா? முன்ன பின்ன ஆனாலும் பாருங்கள், இன்றைக்கி கொஞ்சம் வீடியோ லென்த் ஆயிடுச்சு. அடிப்படை கடமைகள் பார்க்கும்பொழுது ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ ஒரு வீடியோ நமக்கு லென்த்தாக போகிறங்காட்டி ஐயோ பாலிட்டியே கஷ்டம் அப்படின்லாம் நம்ம சொல்லக்கூடாது. ஓகேங்களா? ஏன்னா இதில் சில விஷயங்களை சொல்லாமல் நான் சீக்கிரமாக இந்த பிரிவா இது பிரிவா இதை பற்றி பேசுது அப்படின்னு நான் சொல்ல முடியாது. ஏன்னா அது அந்த இடத்துல நம்ம மனப்பாடம் பண்ணுற மாதிரி ஆயிரும். மனப்பாடம் பண்ணணும் அப்படின்னா நம்ம மனசில் நிற்காது ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அது எப்போவுமே மனசில் நிற்கும். ஓகேங்களா? இன்றைக்கி பிரிவுகள் வேணால் உங்களுக்கு மனப்பாடமாக தெரியாமல் இருக்கலாங்க, ஆனால் இதில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் என்ன கான்செப்ட் அப்படிங்கிறது இந்நேரம் உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? அதனால் எல்லா சப்ஜெக்டையுமே நீங்கள் புரிதலோடு படித்து பாருங்கள். மனப்பாடம் பண்ணுறக்கு அங்கே வேலையே இருக்காது. அதுக்காக தான் சொல்கிறேன், ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள், நோட்ஸ் எடுங்க. முடிஞ்ச வரைக்கும் நோட்ஸை ஹிண்ட்டு மாதிரி எடுங்க. அதனால தான் நான் அந்த ஹிண்ட்டெல்லாம் நான் சொல்லிகிட்ருக்கேன். ஹிண்ட்டு மாதிரி எடுத்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். லேட் ஆனாலும் பரவாயில்ல, நமக்கு இன்னும் டைம் இருக்குது. ஓகேங்களா? நமக்கு கிடைக்கக்கூடிய டைமை நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. வேஸ்ட் பண்ணாமல் நம்ம சரியாக பயன்படுத்திட்டு வந்தோம்னாவே போதும். கடைசியில் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம். நல்ல ரிசல்ட்டாகவே நமக்கு கிடைக்கும். எல்லா சப்ஜெக்ட்லேயும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அப்படியே கண்டினியூவாக பார்த்துட்டே வாங்க. உங்கள் ஆர்வத்தை என்றைக்குமே குறைய விடாமல் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.